ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டுமல்ல, உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு புனித நாள் 1/5/2024 குரு பெயர்ச்சி அடைகிறது. இந்த குரு பெயர்ச்சி அடைவதனால் ஏற்படுகிற அந்த சுப பலன்களையும் வாழ்வியல் சிந்தனைகளையும் எடுத்து உரைப்பதற்காக மிக அற்புதமான முறையில் நம் ஜெம் தொலைக்காட்சியும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்வுகளையும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்விற்கு இங்கே கலந்து ஆலோசிப்பதற்கும் சுப பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் எடுத்துச் சொல்வதற்காக ஜோதிடத்திலே புகழ்பெற்ற ஐயா முனைவர் துவாரக ராஜன் அர்ச்சகர், ஜோதிடர், புரோகிதர் அவர்கள் இங்கே வருந்திருக்கிறார். வணக்கம். அடுத்ததாக முனைவர் துவாரக ராஜா அர்ச்சகர், ஜோதிடர், புரோகிதர் வந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சி வரவேற்று மகிழ்கிறது. அடுத்ததாக முனைவர் தமிழாசிரியர் சுப்பிரமணிய நாகராஜன் அவர்கள் வருந்திருக்கிறார்கள். இவர் ஜோதிடத்திலே மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு மாமனிதர். ஆக அடுத்ததாக பக்தி கலாமணி என்று மக்களால் போற்றப்படுகிறவர். பக்தி நிகழ்ச்சிகளை எல்லாம், பக்தி பாடல்களை எல்லாம் பாடி மக்களை நம் ஜெம் தொலைக்காட்சியில் கூட பரவசப்படுத்தி கொண்டிருக்கிற ஐயா பக்தி மாமணி பாடகர் சாஸ்தாதாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அன்பிற்கினவர்களே, 1/5/2024 அன்று மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த உலகில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு ஏற்படுத்த போகிறது என்ற செய்திகளை எல்லாம் இங்கே ஜோதிடத்திலே புலமை வாய்ந்த மிகப்பெரிய இந்த மனிதர்களிடையே கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக முதலில் ஐயாவை தொடர்ந்து இந்த கேள்வியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் கேள்வியாக, ஐயா, இந்த குரு பெயர்ச்சி முதன்முறையாக நடைபெற போகிறது இந்த 1ஆம் தேதி. இது வாக்கிய பஞ்சாங்கமா அல்லது திருக்கணித பஞ்சாங்கத்திலிருந்து மாறுபடுகிறதா? அதே தேதி தானா, அதே கால நேரம் தானா மாறுவது? ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். மே 1 அப்படின்றோம். மே 1 அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது உழைப்பாளர் தினம். எனவே உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பாக இந்த நன்னாளில், இந்த நல்ல நிகழ்ச்சியில் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொண்டு, அடியேன் துவாரகாராஜன், ஜோசியம், அர்ச்சகர், இந்த நன்னாள் இரண்டாவது மே 1 குரு பெயர்ச்சி நாள் அப்படின்றோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி நாள் அப்படின்னச்சே ஒவ்வொரு வருடமும் ஆண்டுக்கு ஆண்டு குரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார் அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கச்சே இந்த மே 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். எனவே இதற்குண்டான பலாபலன்கள் என்ன, 12 ராசிக்காரர்களுக்கும் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, எந்த விதமான சுப பலன்களை அடைய போகிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த குரு பெயர்ச்சியில் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 7 ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எவ்வாறு பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில் மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஐயா, இப்போ அவர் சொன்னார், ஐயா சொல்லும்போது 7 அந்த ராசி பலன்கள் அந்த சரியில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை சொல்லுவார். அதுக்கு பரிகாரங்களையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வர்றார். இதில் அந்த 12 ராசிகளில் இப்போ ஐயா சொன்னார், அந்த ஒரு நாளில் மாறப்போகிறது, அந்த குரு பெயர்ச்சி மாறக்கூடியது சொன்னார். இது நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் ஐயா சொல்லும்போது, இந்த பஞ்சாங்கத்திலே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மாறுகிற அந்த டைம் 11:57 அப்படின்னு ஒரு பஞ்சாங்கத்தில் இருக்குது. அப்போ எந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையை வச்சு இந்த குரு பெயர்ச்சி நம்ம எடுத்துக்கலாம்? ஏன்னா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா 2 வாக்கிய பஞ்சாங்கமும் நம்ம பயன்படுத்துகிறோம், திருக்கணித பஞ்சாங்கத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இது பொதுவாக நம்முடைய தமிழர்கள் இந்தியா முழுவதும் பயன்படுத்தக்கூடியது. ஏன்னா தமிழர்களை அடிப்படையை வைத்து தான் உலக நாடுகளே வியக்குது. அவ்வளோ பெரிய ஜாதகத்தை கொண்டவங்க நம்ம, பஞ்சாங்கத்தை கொண்டவர்கள். ஐயா என்ன கண்ணோட்டத்தில் அதை சொல்ல வரீங்க? அதாவது 2 கண் மாறி இந்த பஞ்சாங்கம், வாக்கியம், திருக்கணிதம். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி
சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி 2024 புதன்கிழமை அன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் 12 மணி 28 நிமிடம் வரை இருக்கிறது இரவு. அன்றைய திதி பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி, கிருஷ்ணபக்ஷ. ஆமா, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில இந்த குரு பயிற்சி வருகிறது. அதே மாதிரி நாம யோகம், அந்த 27 நாம யோகத்துல சுபம் என்ற நாம யோகம். அன்றைய நாள் சித்த யோகம். புதன்கிழமை காலை 7:30 மணி முதல் 9 மணி யமகண்டம். குளிகை காலம் 10:30 முதல் 12 மணி வரை. அதன் பின்பு 12 மணி முதல் 1:30 வரை ராகு காலம். இதுல பஞ்சாங்கப்படி எப்படி என்று நீங்கள் கேட்டீர்கள், வாக்கிய பஞ்சாங்கப்படி 5 மணி 21 நிமிடம். 5 மணி 21 காலையில மாலையில? மாலை. சரி, காலையில மாலை தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மதியம் 1 மணிக்கு வருகிறது. ஒரு சில பஞ்சாங்கங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் 7 நிமிடம் வித்தியாசங்களுக்கு இருக்கக்கூடும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஊருக்கு கொஞ்சம் இந்த சூரிய அக்ஷர ரேகை இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் மாறுதல் உண்டு. இது திருக்கணிதமா வாக்கியமா என்ற பேதம் வேண்டாம். கட்டாயமாக இரண்டும் தாயும் தந்தை போல் அவரும் எடுப்பது அந்த ஜோதிடர்களுடைய ஆளும் திறமை வைத்துதான் அந்த பஞ்சாங்கம் இருக்கிறது. ஏன்னா பஞ்சாங்கத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது, ரெண்டும் தாய் தந்தை போல். அதனால இந்த 2 பஞ்சாங்கம் நம்ம இரு கண்கள் போல் மனிதனுக்கு. நாம் நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்து நம்மள வருகின்ற அந்த ஜோதிட அன்பர்களுக்கு வாடிக்கையாளருக்கு நாம் நல்ல முறையில் எடுத்து உரைத்தோம்னா அதே நாம் மிகவும் ஆண்டவனுக்கு தொண்டா இருக்கின்ற சன்மானமாகும். ரொம்ப அருமையா சொன்னாங்க. அடுத்தது இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னுவாங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சி அப்படின்னாலும் மனுஷனுக்கு பயம் இருக்கிறது இல்லை. அதை விட என்ன அப்படின்னா சனி பயிற்சி அப்படின்னா எப்படா சாமி இந்த சனி பகவான் நம்ம விட்டு போவார் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனா அவர் ரொம்ப நியாயஸ்தன். சனி பகவான்றது மிகப்பெரிய ஒரு நீதியரசர், தர்மவான் நீதியரசர். அப்படியேப்பட்டவர் சரியாதான் மிகப்பெரிய ஒரு தர்மத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு தான் இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிற. அந்த அற்புதமான அந்த ஒரு இதிலே பார்க்கும் பொழுது அந்த குருக்கு அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை உண்டு, குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னுவாங்க. அது ஏன் அப்படி அந்த குருக்கு வந்தா சிறப்பு இருக்குது? ஏன்? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது எந்த ஒரு தொழிலாகட்டும், அந்த ஒரு தொழிலில் குருவுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த தொழிலில் நம்மளால் மேன்மை அடையவே முடியாது. அது எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும். அதாவது மண்வெட்டி எடுத்து மண்வெட்டுற கூலி தொழிலாளி கூட அவனுக்கு அந்த மண்வெட்டி எடுத்து முதல்ல வெட்டி கொடுக்குற குருநாதருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இந்த குரு பயிற்சி, அதனால தான் குரு பயிற்சிங்கிறது எல்லாரும் ரொம்ப விசாரமாக ரொம்ப கொண்டாடுறோம். பெரிய ஜோதிடர்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள்லாம் 12 ராசிகளுக்கும் பலன்களை சொல்ல போகிறீங்க, பரிகாரங்களை சொல்ல போகிறீங்களா, அதெல்லாம் நானும் கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். குரு பார்வை நமக்கு கோடி நன்மையை தரும். ஒரு குருவை வணங்கி, அதாவது எனக்கு இந்த நட்சத்திரம் தெரியும், என்னுடைய பிறந்த நட்சத்திரமே எனக்கு தெரியாது ஐயா, என்னுடைய பிறந்த ராசியே எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நிமிஷம் இந்த பாட்டை கேட்டாக்கா அப்படியே மனசு நிச்சலமாயிடும். அவங்களுக்கு மனசில் இருக்கிற எல்லா கவலைகளும் நிச்சயமாக பறந்து போகும். இதை இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் உறுதியா சொல்லிக்கிறேன். கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, அலை மீது அலையாக துயர் சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் குணக்குன்றே உனக்காக எனையாக்குவேன், நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்
அடியில் வைத்தேன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? உங்கள் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? விழி கிடைக்குமா? அபயகரம் கிடைக்குமா? குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்ல போறாங்க, பலன்கள்லாம் சொல்ல போறாங்க. அதனால எல்லா பாட்டையும் முழுமையா பாருங்க. நான் வந்து என்னன்னா குரு அதான் சொன்னேன், குரு பார்வை கோடி நன்மை என்பது. குருவை மட்டும் வழங்கின போது எல்லாமே கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி மந்திரங்களிலும் சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரம் ஓம் பூர்வ சுக தத்ச விருவன்யம் பர்கோ தேவஸ்ய தீமிகி தியோக நமக அப்படின்வாங்க. அது மாதிரி பார்க்கும்போது மந்திரங்களுக்கெல்லாம் மந்திரமாக இருப்போம் காயத்ரி. அது மாதிரி இந்த ராசி பலன்ல மிகப்பெரிய ஒரு அதிபதி கொடுக்கக்கூடியவங்க குரு பகவான். அப்படிப்பட்ட அந்த குருவை ரொம்ப அழகா ஐயா வந்து அந்த குரு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாரு. அதுக்கடுத்து ஐயா ரொம்ப அற்புதமா உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா வந்த உடனே சொன்னாங்க பெண்களுடைய ஜாதகத்தெல்லாம் கணிக்கத்துல மிகப்பெரிய வல்லவர் அப்படின்ட்டு உங்களை அப்படி பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியை பெண்களுக்கு ரொம்ப சோபனம் தரதா சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மைதானா? ஆமாங்க ஐயா, உண்மைதான். முதல்ல குரு பார்க்க கோடி நன்மை சொன்னாங்க இல்லையா? அது என்னன்னா நம்முடைய இயல்பான வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா முதல்ல மாதா பிதா, மூணாவதா என்ன வச்சாங்க? குரு வச்சுட்டாங்க. ஆமா. அப்ப அதுல இருந்தே நம்ம தெரியலாம் இந்த குரு வந்து எவ்வளவு முக்கியமானவரு. அம்மா அப்பா கிட்ட இருந்து நம்ம இந்த உலகத்துல பிறந்ததும் நமக்கு எல்லா அவங்க கத்துக்கித்தர அந்த நல்ல பழக்கத்தை விட அடுத்த ஆசிரியர் கத்துத்தர அவரும் ஒரு குரு தான். ஆகவே குரு பார்க்க கோடி நன்மை. அதாவது ஜாதகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா குரு இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கிற பார்வைக்கு ரொம்ப விசேஷம், சிறப்பான. சுக்கரன்ல வராரு நினைக்கிறேன். ஆமா, ரிஷபத்துல வராரு. சுக்கரனுடைய வீட்டுல ரிஷபத்துல வராரு வீடு. சுக்கரன் வீட்டுல வராரு. அதனால அவர் இருந்துட்டு 5ஆம் பார்வையா கன்னிய பார்ப்பாரு, அப்புறம் 7ஆம் பார்வையா விருச்சகத்தை அதே மாதிரி 9ஆம் பார்வையா மகரத்தை பார்ப்பாரு. ஏன் குரு பார்க்க கோடி நன்மைனா எல்லா விசேஷங்களும் குருவை முன்னிட்டு தான் நடக்கும். கிராமத்துல கூட என்ன வழக்கு சொல்லுவாங்க, நீங்க சொன்ன ஐயா சொன்ன மாதிரி ஜாதகம் இல்ல நட்சத்திரம் இல்ல அப்படின்னு சொல்ல அவங்க பேரை வைப்பாங்க. பேரை வச்சு என்ன பண்ணுவாங்க, சாதாரணமா பொண்ணுக்கு வந்து திருமணம் செய்யணும், குரு பலன் வந்துடுச்சா கொஞ்சம் பாருங்க அப்படின்வாங்க. அப்ப திருமணத்துக்கும் குருதான், மக்கள் பேற்றுக்கும் குழந்தை பிறப்புக்கும் குருதான், எல்லா விதமான சகல நன்மைகளும் குருவுட. ஏன் அப்படின்னா அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது கூட பொண்ணு தங்கம். குருவுக்கு பொன்னவன் பேரே உண்டு. ரிஷபத்துல போய் உட்கார்றாரு, அவரு நல்ல ஆடம்பரம் அவரு. இவரு போய் உட்கார்ந்ததும் இதெல்லாம் உயர்ந்த ஒரு இடத்துக்கு போக போகுது பொருளாதாரம். அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை. அற்புதமான விளக்கத்தை கொடுத்தார். அது ரொம்ப அழகா அந்த குரு பார்க்க கோடி நன்மை ஐயா பாடல் மூலமா குரு பகவானை தரிசனம் பண்ண வச்சார். அந்த குரு பகவானுடைய அந்த பலன்கள் ரொம்ப அழகா சொன்னார். இப்போ நம்ம குரு பயிற்சி அடைவதனால் என்னென்ன சிறப்புகள், அந்த குரு பகவானுடைய பலன்கள், இதை பத்தி நம்ம பொதுவா நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப நேயர்கள் வந்து இதே சொல்லிட்டு இருக்கிறீங்களா பேச்சை பற்றி, நாங்க ராசி பலன் பார்க்கறதுக்காக ராசியை பற்றி சொல்லுவாங்கன்னு ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இப்ப பூர்த்தி ஆயிடும். ஐயா வல்லமை வாய்ந்தவர், ஜோதிடத்திலும் சரி புரோகத்திலும் சரி நிறைய செய்திகள் நிறைய நிகழ்ச்சிகள் நான் அவரை பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஐயா நீங்க தான் சொல்லணும், அந்த முதல் ராசி மேசராசி, இந்த மேசராசியெல்லாம் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி வந்து அவருக்கு தொழில், அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் விரக்தி வாழ்க்கை காதல் எல்லாவற்றையும் அப்படியே அலைசாரம் செய்கிறாங்க மேசராசி. இனிமேல் இந்த மேசராசி என்னவா இருக்கும், இந்த குரு பயிற்சி என்ன நன்மை அவங்களுக்கு? அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மனோதைரியமும் கம்பீரமும் உங்களுடைய பிறப்புரிமைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தைரியசாலி, மிக கம்பீரமான தோற்றத்தை கொண்டவங்க. இந்த ஒரு வருஷமாக வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தவர் வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு ரண ஸ்தானத்தை பார்க்குறார், ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார். அது இல்லாமல் வந்து இவ்வளோ நாளாக வந்து வெற்றிகளை தடைகளை தாண்டி வந்துன்றீங்க. இனிமேல் வந்து என்னென்னா அந்த தடைகள் வந்து விலகும், மேன்மேலும் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பாதை வழி கொடுத்து விடுறார். அவங்களுக்கு எப்படி திருமண யோகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது மேசராசி? திருமண யோகங்கள் அதுதான் எதிர்பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அதுதான் இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாடுக்கிறாங்க இந்த குரு பயிற்சி. குரு பலன் அப்படி குரு பயிற்சினாலே குரு பலன் தான். இப்போ ஐயாக்கள்லாம் சொன்ன மாதிரி வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றோம்.
எவ்வளோ கெடுதல் இருந்தாலும் குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையினால தன்னுடைய பார்வை ஸ்தானத்தை வந்து வலுவாக பார்க்கிறார் அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது வெயில் பட்ட பனி போல விலகி போயிடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இதில் அடுத்தது என்னென்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது நிறைய பேர் என்னென்னா தட்சிணாமூர்த்தி கிட்ட போயிட்டு வேண்டார். தட்சிணாமூர்த்தி குரு பகவான் சொல்றா இல்லைன்னு, ஆனா வந்து சரியான விளக்கத்தை குரு பயிற்சின்னு வரைச்சே தட்சிணாமூர்த்தி ஞானகாரகன். பெயர்ச்சின்றது வந்து ஒன்லி இந்த நவகிரகங்கள்ல இருக்கிற சரி கிரகங்கள் தான் வந்து பெயர்ச்சி அடையிறது. அப்படி நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் பெயர்ச்சியே தவிர தட்சிணாமூர்த்தி வந்து ஞானகாரகன் தான். அவர் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கார், அவர் பயிற்சி அடையிறது இல்லை. அந்த வந்து பரிகாரம் பண்றேன் அப்படின்னு கோவிலுக்கு போறா, தனியா குரு பகவான் இருக்காரா, குரு பகவான் சன்னதி இருக்குதா அப்படின்னு தட்சிணாமூர்த்தியை தான் கேட்கிறாளே தவிர, தட்சிணாமூர்த்தியை தான் தேடுறாளே தவிர, ஆனா நவகிரகத்துல இருக்கிற குரு பகவானுக்கு கிட்ட யாரும் போறதில்லை. சில பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை கொண்டு இருக்காங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால் குரு பயிற்சி என்றாலே நவகிரகங்களில் வடக்கு முகம் நோக்கி மஞ்சள் வஸ்திரத்துடன் எழுந்தருளி இருக்கும் குரு பகவானுக்கு தான் பயிற்சி. அங்கு அவருக்கு உண்டான பூஜைகள் தான் அன்று வந்து செய்ய வேண்டும். அவருக்கு தான் வந்து கொண்டைக்கடலை மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்களில் இருக்கிற வடக்கு முகத்தை நோக்கி இருக்கிற அந்த குரு பகவானுக்கு தான் வந்து அந்த பூஜைகள்லாம் நடைபெற வேண்டும். ஸோ அந்த வகையில் வந்து மேஷராசிக்காரர்கள் வந்து ஐயா, அதாவது மேஷராசி பற்றி சிறப்பெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. ரொம்ப இது நிறைய பேருக்கு அந்த குழப்பம் உண்டு. என்ன அப்படின்னா நவகிரகங்களில் இருக்கிற அந்த குரு பகவானுக்கு இந்த பரிகாரம் செய்வதா அல்லது அவருக்கு வேண்டியதை செய்வதா? நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டக்கடலை அதை கூட பார்த்தீங்கன்னா இங்கேயும் போடுறாங்க அங்கேயும் போடுறாங்க. இது பெரிய குழப்பம் நிறைய பேருக்கு. இந்த குரு பயிற்சியில மிக முக்கியமா ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இனிமேல் பரிகாரம் அப்படின்னு பண்ணீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கிற அந்த குரு பகவானுக்கு தான் அவர் தான் பயிற்சி அடைகிறார். வேளன் இல்லை அப்படின்றத ரொம்ப அழகா ஐயா சொன்னாரு. ஐயா, இப்போ இந்த ராசிக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. இதுல ஏதாவது அவங்களுக்கு இடையூறு வர்ற மாதிரி இருக்குதா? அவங்க ஏதாவது சேஃப்டி, இப்போ நம்ம ஜாதகங்கள்ன்றதே ஒரு ஹெல்மெட் மாதிரி நம்ம சேஃப்டியா இருக்கிறதுக்கு தான் அந்த ஜாதகங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அது மாதிரி பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு பரிகாரங்கள் உண்டா? இதுக்கு என்ன பாடங்கள் உண்டா? கண்டிப்பா. அல்லது கோயில்கள் ஏதாவது போகலாமா? நீங்களே வந்து ஒரு வரி சொன்னீங்க உங்களை அறியாம, பரிகாரம்ன்றது ஒரு ஹெல்மெட் மாதிரின்னு. ஸோ மேஷ ராசிக்காரர்கள் வந்து பயணிக்கும் போது ஜாகிரதையாக பயணிக்க வேண்டும். அதுதான் ஹெல்மெட் சொன்னது சரியாதான் இருந்ததா? அதை வந்து நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கரெக்டான ஒரு வார்த்தையை தான் நீங்க பிடிச்சிருக்கீங்க. ஸோ மேஷராசிக்காரர்கள் பயணிக்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அடுத்தவர்களிடம் வாக்கு கொடுக்கும்போது, உதாரணமாக வந்து இந்த ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா நாமினி இது நாங்கள் ஜாமீன் போடுறோம், ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அப்படின்றதுலாம் இந்த ஆண்டு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு மட்டும். ரொம்ப மகிழ்ச்சியா நிறைய விஷயங்களை மேசராசி நேயர்களுக்கு என்ன சுப பலன்களையும் சொல்லிட்டீங்க, அதுக்காக என்ன பரிகாரத்தையும் சொல்லிட்டீங்க. அடுத்தது ரிஷபராசிக்கார் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஐயா தான் அந்த ரிஷபராசிக்காருக்கு சாதாரண ரொம்ப வதப்பட்டுருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்கள் எல்லாம். இந்த குரு பகவான் ஏதாவது அவருக்கு வழிகாட்டுவாரா? ஐயா தான் சொல்லணும். நிச்சயமாக ரிஷபராசிக்கு குரு பயிற்சி அடைவதுன்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாட்களாக பெண்களுக்கு திருமண தடையெல்லாம் வந்து சீக்கிரமாக விலகி இந்த வருடம் திருமணம் கைகூடும். அதே மாதிரி ரிஷபராசிக்கு 9ஆம் அதிபதி 10ல் வந்து சனி பயிற்சினால ரொம்ப நாளா வயதான காலம் வரைக்கும் நான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன், நான் முதலாளி ஆக முடியாதான்னு ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கோம் எல்லா தொழிலாளிகளுக்கும். அதுவும் குரு பகவான் மே 1 பயிற்சி ஆகுறதுனால நிறைய தொழிலாளர்களுக்கு எஜமான்களாக ஆவதற்கு குரு பகவான் அருளாசி புரிவார். உழைப்பாளி தினத்தை முதலாளிகள் முதலாளி ஆவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரிஷப ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ல் வருஷம்னா ரொம்ப நாள்பட்ட கடன்கள்லாம் வந்து தீரும். நிம்மதியா இருப்பாங்க. ஏன் என்று கேட்டா, அதாவது ரிஷப ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் மீன ராசியில வந்து செவ்வாய் புதன் ராகு சேர்க்கப்பட்டுள்ள இந்த வருஷம் ரொம்ப லாபகரமாக அமையும்.
அன்றைய பயிற்சி ரிஷபராசியில குரு பயிற்சி சஞ்சாரம் செய்யறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா விதத்துல புத்திரபேரி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நிறைய நாட்களாக சில வருடக்கணக்காக ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போனதெல்லாம் இந்த புத்திரகாரன் சொல்லுவாங்க குருவை. ரொம்ப அந்த மாதிரி. ஆமா, புத்திரகாரன் குரு புத்திரகாரன். ஆமா, புத்திரகாரன். ஏன்னா குழந்தை கூடிய குரு தான் அவர். அதனால அந்த புத்திரகாரகன் ரிஷபராசி அன்பர்களுக்கு சீக்கிரமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாட்பட்ட திருமண தடை நீங்கும். குழந்தை பேரு மக்கட்பேறு சீக்கிரமாக குரு கடாட்சத்தால் நடைபெறும். நீண்ட நாட்களாக தொழிலாளியாக வேலை செய்த அனைத்து பெருமக்களும் எஜமான்களாக ஆவதற்கு குரு பகவான் ஆட்சி அவருடைய பார்வையால் அவர் இருக்கும் இடத்தை செழிப்பாக செய்வார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு 6ஆம் அதிபதி துலா ராசி சுக்கிரன். அது சுக்கிரன் வந்து சுக்கிரன் வந்து சூரியனோட சேர்க்கப்பட்டதுனால ஒரு மாத காலம் 2 மாத காலம் கொஞ்சம் சற்று நிதானம் தேவை. எடுத்து குரு மாறிட்டானே உடனே எந்த வேலையும் எடுத்து செய்ய வேண்டாம். ஒரு மாத காலம். ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு 12 சுக்கிரன் கோச்சாரத்துல 1 மாச காலம் வரைக்கும் தான் இருப்பாரு. அந்த சுக்கிரன் மாறிட்டாருன்னா எல்லாம் அடுத்தது ரிஷபராசிலேயே சுக்கிரன் வந்துடுவாரு, ரிஷபராசியில குரு வந்துடுவாரு. அப்ப எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். குரு கிடைத்தால் கோடி நன்மை. என்னன்னா குருவருளே திருவருள். அதாவது ஆண்டவனுடைய அருளை விட முக்கியமாக கருதப்பட வேண்டிய அருள் குருவருள். அதனால குரு ரிஷபராசி வரனால எல்லா விதத்திலையும் ரிஷபராசி அன்பர்கள் நல்ல வெற்றிகரமாக சக்சஸ் ஆக இந்த வாழ்க்கை முடியும். ரிஷபராசியை பத்தி இப்ப கேட்டுக்கிறவங்களும் ஒரே குதூகலமா கொண்டாட்டமா இருக்கிறாங்க. நம்முடைய காதல் திருமணம் நீண்ட நாட்களாக காதல் காதல போய் காதல சொன்னா. ஆமா, ஏன்னா இப்போ குரு வந்துட்டாரு இல்லைங்களா, அது வந்து வீட்டுல சொல்லாம பெண் குழந்தைகள் நிறைய வந்து சொன்னா வானான்னு சொல்லுவாங்களா திருமண தடை. ஏன்னா இளைஞர்களை காதலிப்பாங்க, வீட்டுல சொல்லாமே இருப்பாங்க. இதுல சொல்லலாமா ஆனா ஒரு யோசனைகள் ஓடிக்கொண்டே. காதல் திருமணம் நடைபெறும், புத்திர பேரு ஏற்படும், கடன் நிவர்த்தி ஏற்படும். அனைத்து ரிஷபராசி அன்பர்கள் தொழில் விருத்தி ஏற்பட்டு நிறைய பெருமளவில் குரு ரிஷபராசியில வரனால அதை மே 1 தினத்துல வரனால பெரும்பாலான மக்கள் தொழிலாளர்கள் எஜமானவர்களாக ஆவார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. உழைப்பாளர் தினத்தையே முதலாளி தினமா மாற்றிட்டீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரிஷபராசிகர் ஒரே குதூகலமா கொண்டாட்டமா இருக்குது. அதுவும் குறிப்பா காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டீங்க. ரொம்ப ரிஷபராசிக்காரங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஐயா இப்போ நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லிட்டு வந்தார். இப்போ பெரும்பாலும் இந்த 12 ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களை சொல்லுவாங்க. இப்ப ரிஷபராசிக்கு ரொம்ப அழகா ஐயா சொல்லிட்டார். இந்த ரிஷபராசிக்கு இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன கோயில்களுக்கு போனா அவங்களுக்கு சிறப்படையலாம்? சிவன் கோயிலுக்கு போவோம். முதல்ல என்னன்னா ரிஷபராசிக்காரங்க பரிகாரம்ன்ற நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹெல்மெட் மாதிரி தான். அது வந்து பரிகாரமே நம்ம முதல்ல நம்பிக்கை விட அந்த பரிகாரத்தை கடவுள் நம்பிக்கையோட செய்யணும். இந்த பரிகாரம் செய்யறதுனால இது போயிடும் அப்படின்ட்டு நம்ம வந்து எந்த இதுவும் மனசுல நினைக்க கூடாது. பரிகாரம் என்பது எப்படின்னா, மழை அடிக்குது, நம்ம வெயில்ல போனா குடை எடுத்துன்னு போறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய துன்பத்துக்கு ஒரு சிறு விளக்கு, ஒரு சிறு விதி விளக்கு. அந்த துன்பத்தை கொஞ்ச நாள் குடையில இருந்து நம்மள காப்பாத்திக்கலாம் நினையாம. அந்த மாதிரி பரிகாரம் என்பது. அந்த பரிகாரத்தையும் எப்படி செய்யணும்னா, பரிகாரம் வாங்கக்கூடிய பொருளை வந்து விலை பேசக்கூடாது. முதல்ல என்ன சொல்றாங்களோ அதை கொடுத்து அந்த பரிகாரம். அதே மாதிரி அர்ச்சகர் அல்லது புரோகிதர் அவர் கேட்கக்கூடிய கட்டணத்திலேயே அங்க சிக்கனும் கூடாது. 2வது தான தர்மங்கள் செய்யணும். 3வது முக்கியமா பசுவுக்கு வந்து அகத்திய கீரை கொடுக்கணும் அல்லது தீவனம் கொடுக்கணும். இதெல்லாம் செய்தா கூட அந்த பரிகாரம் என்பது நமக்கு முழு பலனை தருமா என்பது அவர் செய்யக்கூடிய மனநிலையை பொறுத்து அதை செய்விக்கிறார் இல்லையா. புரோகிதோ அர்ச்சகரோ வழிகாட்டுற அவருடைய ஒரு முகத்தோட இல்லாம அவருடைய பூர்வ புண்ணிய கருமா அந்த நேரத்துல வழிவிடணும் இருக்கணும். அவருக்கு அது பரிகாரம் செய்யணும்னாவே போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். நிறைய ஜோதிடர் இப்ப நான் கூட பரிகாரம் சொல்றேன்னா அவங்க போகணும், போக முடியல ஐயா என்னால இந்த காலத்துல போக முடியல அப்படின்றீங்க. அந்த மாதிரி நம்ம ரிஷபராசிக்காரங்கள் செல்ல வேண்டிய கோயில் அப்படி பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் வந்து சுக்கரனுடைய பெருமாள் வந்து பெருமாள் வெற்றி ஐயா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல வெற்றி அடையினா அவர் பெருமாள் கிட்ட பூலோக வைகுண்டம் சொல்லிட்டீங்க. அந்த பெருமாளை பற்றி ஏதாவது பாடல் இருக்குது ஐயா? பாசுரமே இருக்கு, பாடுங்க. இந்த பாசுரத்தை பாடுங்க. செல்வம் தந்திடும் அடியார்
படுதுயராயினவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் அருமை அருமை. நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம் தினம் நாவால் சொன்னால் வரும் க்ஷேமம் அது நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்துக்கு ஏன்னா ஏதாவது இருக்கா? அருமையான ஐயா, அருமையான அந்த பெருமாள் அப்படியே கையோட கூட்டு வந்த மாதிரி உட்கார்ந்து நான் உண்மையிலே எடுத்து வச்சேன். இது பாடணும், நடுவில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதை பாடணும்னு சொன்னேன். கரெக்டாக அவர் பெருமாள் பேரை சொல்லி இது நாங்கள் பேசி வச்சுட்டே செய்யல. பெருமாள் பேரை சொல்லி கரெக்டாக அவர் சொல்றாரு, இது பாடுறேன். சுக்கிரனும் குருவும் ஆயிடுச்சுன்னு வந்துட்டாங்க. அதான் இதுதான் வந்து இறை அருள் இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறதுக்கு இது சார். இந்த 12 ராசிக்காரர்களே இறையர்கள் பெற்றவர்கள். ரொம்ப அழகா பண்ணீங்க. பெருமாளை கண் முன்னாடி நிக்க வச்சுக்க. நான் வந்துட்டேன்னு சொன்னீங்க, ஆனா பெருமாளே கண் முன்னாடி நிக்க வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னை ஆளாக்கி என்னுடைய குருநாதர் அமரர் வீரமணி சுவாமி அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரை நான் இந்த நேரத்தில் நினைச்சு பாக்குறேன். ஐயா, அடுத்தது இப்போ எல்லாம் மகிழ்ச்சியில ரிஷப ராசி குதூகலம் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்த ராசி மிதுன ராசி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஐயா என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ராசிக்கும் ரொம்ப அழகா சொல்லிட்டார், பச்சை கொடியெல்லாம் காமிச்சு விட்டார். ஆனா மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே வந்து வேகமாகவும் விவேகமாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு என்ன வழி, என்ன அந்த பயிற்சி எப்படி இருக்குது அவங்களுக்கு மிதுன ராசிக்கு? மிதுன ராசி அன்பர்களே, சாதுவான தோற்றத்தை கொண்டவர்கள் நீங்கள். எனினும் இத்தனை ஆண்டு லாபஸ்தானத்தில் இருந்த குரு விரயஸ்தானத்துக்கு மாறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் குரு ராசிநாதன் வந்து புத பகவான். ஸோ புத பகவானை ராசிநாதன் கொண்டிருக்குங்க. எனினும் குரு பகவான் உங்களுடைய ரண ருண ரோகஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஒரு சில விரயஸ்தானம் அப்படின்றீங்க, அது எந்த மாதிரி விரயஸ்தானமா அவங்களுக்கு ஆகும்? மிதுனம் வீண் விரயங்கள், தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள், அந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரம் சொன்னாரு, பணம் வந்து எடுத்துன்னு போச்சே கொஞ்சம் கவனம் இருக்கணும். திடீர்னு பணம் வந்து இங்க தானே வச்சேன் எங்கேயும் காணுமே அப்படின்னு தேடும்படியான சூழ்நிலைகள் வரும். பக்கத்திலே இருப்பாங்க, தேடிட்டே இருப்பாங்க, பக்கத்திலே இருக்கும். மனக்குழப்பங்கள் வந்து நிறைய இருக்கும். தெளிவான முடிவை எடுப்பதற்கு சிரமப்படும் காலம் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்கு ரொம்ப விரயமான ஒரு சூழல், பாதுகாப்பா இருக்கணும்ன்றீங்க. ஹெல்மெட் போட்டுதான் இருக்கணும் எப்ப பார்த்தாலும், நீங்க சொல்றத பார்க்கும்போது. மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, அதாவது மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி தனுசு ராசி அதிபதி, மீன ராசிக்குரிய அதிபதி குரு. 12ல வர்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க காசு கேட்காம தானா முன்னாடி போய் கொடுக்க கூடாது. ஆமா, கேட்டாதான் கொடுக்கணும். அவசரமா போனீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு பணம் லேட் ஆகும். ஆமா, லேட் ஆகும். ஏனென்றால் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி குரு 12ல், மிதுன ராசிக்கு 9ல் சனி, பாக்கியஸ்தானம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேர்த்து நீண்ட நாட்களாக சேர்த்து வைத்த பணம். நீங்க வேலைக்கு போயிட்டு ஒரு 20,000 வீட்டுல சம்பளம் வாங்கிட்டு வந்து ஒரு 15,000 கொடுத்துட்டு ஒரு 5,000 உங்க இருப்பு பையில வச்சிருப்பீங்க. அது ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க. அது வந்து விரயம் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. அதாவது வாலண்டரியா போய் செய்யக்கூடாது, சரிங்களா? அதனால அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மிதுன ராசிக்கு உடைய எல்லா செயல்களுக்கும் வெற்றி அளிக்கக்கூடிய குரு பகவான் 12 நிற்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் சித்த புருஷல் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரகஸ்பதி நவகிரகத்தில் உள்ள குரு வழிபாடு, அவங்களுக்கு வந்து 3 நெய் தீபம் ஏற்றி இந்த மகான்களுடைய ராகவேந்திரருடைய ஸ்லோகங்கள், பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே, இந்த
ராகவேந்தருடைய ஸ்லோகம். ராகவேந்திர ஸ்லோகம் சொல்லணும் சொல்லலாம். அதே மாதிரி குருவுடைய காயத்ரி மந்திரம் இல்ல குரு மந்திரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இது ஒரு 12 முறை சொல்லலாம். அதே மாதிரி காயத்ரி மந்திரம், குருவுடைய காயத்ரி மந்திரம், ஓம் விஷவத்வஜாத்மகேகினி அஸ்தாயிதி மகே தன்னோ குரு பிரஜோதயாதே. இல்ல இந்த மந்திரம் தெரியாது சாமி, என்ன சாமி நீங்க சான்ஸ்கிரிட்லயே சொன்னில இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன மந்திரம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே சரணம். இந்த 3 திருநாமம், குருவே போற்றி, குருவே துணை, குருவே போற்றி, குருவே சரணம் 12 முறை சொல்ல வேண்டும். ஐயா சொன்னது ஒரு விஷயம் நல்லா புரியுது. அது அந்த குருவே துணைன்றத குரு வேதனைன்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த குரு வேதனையானது குருவே துணைன்னு துணை ஆக்கிடணும். அவரை துணை ஆக்கிட்டா அதாவது பாதங்க பண்ண வேண்டியது அவரே நல்லது பண்ணுவார். அதாவது சாட்சிக்காரங்கள் காலில் விழுவதை விட சண்டைக்காரர் காலில் விழுவதை சாட்சிக்காரர்கள் சொல்லாங்களே, அது மாதிரி. அடுத்தது ரொம்ப அழகா சொல்லிட்டார். இப்ப மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா 24 hours ஹெல்மெட் போட்டுக்கிற மாதிரி பாதுகாப்பா இருங்க அப்படின்றாரு. அதுக்காக பயந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. மிதுன ராசிக்காரங்க இனிமேல் படம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு அப்படின்றது ஐயா குருக்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்தது ஐயா தான் சொல்லணும். அதுக்கு என்ன அப்படின்னா, 24 மணி நேரம் ஹெல்மெட் போட்டுருந்தா தலை சீக்கிரமா சொட்டத்தலை ஆயிடுது நிறைய பேருக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் வேலை ஆகாது. இதற்கு எளிமையான ஒரு பரிகாரத்தை ஐயா தான் சொல்லணும். அதாவது நம்ம ஐயா துணை செல்வராஜ் ஐயாவே நிறைய பரிகாரத்தை சொல்லிட்டாரு. முதல்ல என்னன்னா, மிதுன ராசி நேயர்களை வருத்தப்படக்கூடாது. ஏன்னா எல்லா குரு பயிற்சியிலும் மிதுன ராசிக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி போடுவாங்க. அதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். இந்த வருஷம் உங்களுக்கு இருந்ததுன்னா அடுத்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு நல்லா இல்லைன்னு தான் போடும். அது சுழற்சி. இப்படி நமக்கு திங்கள்ல இருந்து ஞாயிறு, திங்கள் செவ்வாய் புதன் ஞாயிறு முடிகிற மாதிரி எப்படி இரவு புகழ் வரா மாதிரி இன்பமும் துன்பமும் வரா மாதிரி இதுதான் வாழ்க்கை நேதி. அதனால இந்த குரு பயிற்சி எனக்கு நல்லா இல்ல அப்படின்ற எண்ணத்தை முதல்ல மிதுன ராசி நேயர்கள் எடுத்து போட்டுருங்க. ஐயா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. அதான் ஐயா பாடலா பாடி காமிச்சோம். இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்க்கைன்ற பாடம் ரொம்ப நல்லா பாடுங்க. இல்ல மிதுன ராசி எந்த ஸ்தலம் போலான்னு அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் எடுத்துப்பட்டா. மிதுன ராசிக்காரங்க எப்படின்னா எப்பவுமே அவர்கள் ஆடம்பரமா ஒரே இசை நிகழ்ச்சியா பாட்டுமா இருப்பாங்க. சும்மா கூட நிக்க மாட்டாங்க. நிக்க சொல்ல கூட ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு அப்படி கால ஒரு அசையோட இருப்பாங்க. ஏன்னா மகிழ்ச்சி இதுல திளைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க. அவங்கள போயிட்டு நம்ம இவ்வளவு கஷ்டம் எல்லாம் படுத்தக்கூடாது. அவங்க என்ன பண்ணுனா 12ன்னா விரயம் கிடையாது, சுப விரயம். சுப விரயம். அவர் சுப பலனான விரயங்களை தான் தருவாரு. என்ன ஒரு மகப்பேறு, ஒரு குழந்தைக்கு பர்த்டே, வீடு இது பண்றது, இந்த மாதிரி புதிய பொருள் வாங்குறது, இந்த மாதிரி வாங்குவாங்க. அதனால மிதுன ராசிக்காரர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மனதில் கவலையோ சஞ்சனமோ வேண்டாம். இவர்கள் செல்ல வேண்டிய பரிகாரத்திற்காக செல்ல வேண்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலை தரிசிக்கலாம். மலை மேலே வாழுகின்ற மாதவா, மக்கள் துயர் தீர்க்க மனம் இறங்கும் தூயவா, மலை மேலே வாழுகின்ற மாதவா, சங்கு சக்கரம் கொண்டவன் நீ அல்லவா, சங்கடம் தீர்த்தனை ஆளும் மன்னவா, சங்கு சக்கரம் கொண்டவன் நீ அல்லவா, சங்கடம் தீர்த்தனை ஆளும் மன்னவா, மலை மேலே திருப்பதி மலை மேலே வாழுகின்ற மாதவா. இவெல்லாம் திருப்பதிக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணா அவங்களுடைய வாழ்வு நலமாகும். திருப்பதி சென்றால் ஐயப்பா பாடகர் வீரமணி ஐயாவே பாடணும். என்னுள்ள இருந்து பாடி வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்தது நீங்க தான் சொல்லணும். கடகராசி வந்துட்டோம். ஏன்னா அடுத்தது அவங்க தான் துடுக்குவான ஆட்கள். இந்த கடகராசிக்காரங்க மட்டும் ரொம்ப துடுக்குத்தனமாகவும் கொஞ்சம் விவரமா இருப்பாங்க. அவங்க இனிமேல் எப்படி இருக்கணும் என்னன்றது இந்த குரு பயிற்சி கடகராசி எப்படி கொண்டு போக போகுது ஐயா தான் சொல்லணும். சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு தான் செய்வீர்கள். எடுத்தேன் கவுத்தேன் என்று எந்த வேலையும் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதோடைய ஆழம் அறிந்து தான் நீங்கள் அதில் இறங்குவீர்கள். ஸோ அந்த அளவு தெளிவான புத்தி கூர்மை உள்ள ஒரு ராசிக்காரர்கள் என்றால் அது கடகராசிக்காரர்கள் தான். இதில் என்னென்னா, இத்தனை நாளாக குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்தார். அவங்களுக்கு இப்போ லாபஸ்தானத்துக்கு வரார். ஸோ அதனால் பஞ்சமஸ்தானம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்க்கிறார் அவர், குரு பார்க்கிறார். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றம் தரக்கூடிய
ஆண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு உணவு அளியுங்கள். வயோதிகர்கள், வயதான முதியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் வேறு, முக்கியமாக பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறதோ வீட்டில் செய்தி சொன்னீங்க, அது வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், தடைகள் சற்று விலகும். எப்படி ஐயா சொன்ன மாதிரி மழை பெஞ்சாக்கா கொடை எடுத்துன்னு போகிறோமோ அந்த மாதிரியான கொடையாக தான் இந்த பரிகாரங்கள்லாம் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பாக அமையும். மழை பெஞ்சா கொடை எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னுச்சே வந்து அதுக்காக நமக்கு மழை பெய்யலை அப்படின்ற அர்த்தம் இல்லை. சொல்லுவாங்க இல்லையா, பூனை கண்ணை மூடினா உலகமே இருந்து போகிறதுன்னு. அந்த மாதிரி கொடைக்குள்ளே இருந்துட்டு வந்து மழை பெய்யலையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வெயிலில் போகிறவனுக்கு தான் நிழலோட அருமை தெரியுன்ற மாதிரி வெயில் காலத்தில் தான் மழையோட அருமை தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆமாம், அது மாதிரி கடகராசிக்காரர்கள் வந்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிற ஒரு கேரக்டர் இருக்கிற ஆள் அவங்க. அதே சமயம் வந்து அந்த எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்யும்போது அதில் கொஞ்சம் நிதானம் வருது. அதில் வந்து அடுத்தவர்களுக்கு வந்து புரியும்படியான செயல்களாக செஞ்சிங்கனாக்கா தங்களுக்கு ஏற்படக்கூடிய விதண்டாவாதங்களிலிருந்து விலகி கொள்ளலாம். அதாவது வீண் வார்த்தைகள் வம்பு தரும். ஐயா சொல்ற மாதிரி கடகராசிக்காரர் கொஞ்சம் நாவினை அடக்கி வீண் விவாதங்களுக்கு வந்து உட்படாமல் இருந்தால் இந்த அந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி மிகப்பெரிய ஓஹோன்னு இருக்கும். ஐயா மிக அற்புதமா சொன்னார். கடகராசி அன்பர்களுக்கு ஐயா நீங்க இந்த கடகராசி பத்தி ஐயா வந்து சொன்னார், இவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இது மாதிரி இருந்தா மிகப்பெரிய வெற்றி அடையலாம். வேற என்ன அவங்கள மெருகத்துனா வேற என்ன செய்யலாங்க? அதாவது இப்ப லாபஸ்தானத்துல கடகராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறதுனால சுப பலன்கள்ல அந்த குரு லாபம், எல்லா விதத்துல லாபங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அதிக தாய்மனம் கொண்டவர்கள் கடகராசி அன்பர்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா, அதாவது மண்ணு உள்ள வந்து நண்டுகள் வர சொல்ல அது குஞ்சுகள் எல்லாம் வந்து அந்த தாய் நண்டு மேல ஏறிக்கும். எத்தனை நண்டுகள் ஏறினா கூட அது குழந்தைகள் இந்த தாய் ஸ்தானத்துல வந்து ஆயுஷுக்கு போடக்கூடிய அந்த கடகராசி அன்பர்கள் மற்றவருடைய கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க, வாலண்டியாக போய் செய்வாங்க. இருந்தாலும் கூட இன்னும் கோச்சாரத்துல அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது. கடகராசி அன்பர் வண்டியில் வாகனங்கள் நிதானமாக செல்ல வேண்டும். தொழில் விருத்தி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தியாக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கடகராசி 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி செவ்வாய் குரு 11 ரொம்ப நாளா சாமி என்னால ஒரு இடம் கூட வாங்க முடியலையே, எப்பதான் நாங்க இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், கிரக பிரவேசம் பண்ணுவோம். இந்த வருடத்துல இந்த குரு பயிற்சியால அனைத்து விதத்திலும் கடகராசி அன்பர்களுக்கு செழிப்பாக இருக்கிறது. குருபலன் கோடி நன்மையாக அவர்களுக்கு அமையும். அஷ்டமத்து சனி இருப்பதனால் வண்டி வாங்கலை எச்சரிக்கை தேவை, நிதானமாக செல்ல வேண்டும். பைரவர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். பைரவர் வழிபாடு, ஆமா, கால பைரவ மூர்த்தி வழிபாடு தேய்பிர அஷ்டமி நாளில் வழிபாடு சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றிலை மாலை துளசி மாலை சாற்றி 16 முறை வலம் வந்தால் எந்த ஒரு தடைகள் இல்லாமல் அவள் வெற்றி காணலாம். இந்த குரு பயிற்சி அமோகமாக கடகராசி தாய்மனம் கொண்ட அன்பர்களுக்கு செழிப்பாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இதை சொல்லும் போதே கடகராசிக்காருக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அடுத்த இலக்கை நோக்கி அப்பதானே போக முடியும். எல்லாமே எதிர்பார்ப்பாடாக இருக்கிறாங்க. அந்த குரு பயிற்சி நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப அவங்களுக்கு சுப பலனாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குதுங்க. இப்போ இந்த வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க மேல அடையணும், இன்னும் சிறப்பாக அடையணும்னா எந்த கோயிலுக்கு போனா சிறப்பா இருக்குங்க? உண்மையாலுமே வந்து கடகராசி அன்பர்கள் வந்து குரு வந்து உச்சமடைய இடமே வந்து கடகராசி வந்து குரு உச்சமடைவார். ஐயா கூட அதுடைய இலட்சணை மாதிரி அந்த நண்டு கதை சொன்னாரு. அதோடைய சிம்பிளே பாத்தீங்கன்னா நண்டுதான். ஐயா அதுல இந்த விதத்துல நான் பாராட்டுறேன். அந்த இதுல அந்த மாதிரி என்னன்னா திங்கள் என்பது நம்ம தேவார பாடல் பட்டத்தால திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு. இவங்க இன்னும் மேல ஷைன் பண்ணோம் அப்படின்னா திங்களூர், சிம்மத்துக்கு சொல்லிக்கலாம். திங்களூர், ஆமா, இது திங்களூர் போகலாம். நம்ம திருவெற்றியூர்ல வடிவுடையம்மன் கோயில் இருக்கு. வடிவுடையம்மன் கோயிலை வழிபடலாம். திங்கட்கிழமை தோறும் என்ன பண்ணலாம், பச்சரிசி இல்லாதவங்களுக்கு வாங்கி தரலாம். பச்சரிசியில பொங்கல் பண்ணி விநியோகிக்கலாம். இது மாதிரி எல்லா அம்மன் கோயிலும் வழிபடலாம். இது வந்து மேல அவங்களை வந்து ஷைன் பண்ணும், இன்னும் வந்து கொடுக்கறத இரட்டிப்பாக்கிடும். வடிவுடையம்மாள், திருவுடையம்மாள், கொடியுடையம்மன் 30 தேவியர்ல வடிவுடையம்மனை வணங்க சொல்கிற கடகராசி நேயர்கள் வணங்கினால் நீருடைய ராசி அவர்கள்
ஓஹோ, அதனால அதனால கடகராசி, விச்சிக ராசி, மீன ராசி நீருக்குடைய அதிபதி சந்திரன். அதனால இந்த வெயில் காலங்கள்ல குளிர்பானங்கள், மோர்கள், அதாவது அவங்களால முடிஞ்ச நீர் வகை சம்பந்தப்பட்ட அனைத்தும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு செழிப்பா இருக்கும். குரு பலன், குரு கடாட்சி சீக்கிரமாக கிடைக்கும். அதே மாதிரி அம்பாள் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, எல்லாம் வெள்ளிக்கிழமை சிறப்பா வழிபாடு எல்லாம் செஞ்சீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். எல்லாரை விட கடகராசி தான் அதிகமா சொல்லியிருக்கிறீங்க. நல்லா இருக்கு அப்ப அந்த கடகராசி அம்பாளை வழிபடணும். அம்பாள். அம்பா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஆமா, அபிராமி ரெகுலரா பாராயணம் பண்ணுங்க. 100 பாட்டு பாட முடியலனாலும் அதுல ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை. இந்த ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை என்கின்ற அந்த ஒரு பாடலையானும் தினந்தோறும் பாட நல்லா இருக்கும்னு சாமி சொல்றாரு. ரொம்ப மகிழ்ச்சியா. கடகராசிக்கு நிறையவே சொல்லிட்டீங்க. இந்த ஆண்டு அவங்களுக்கு சிறப்படையத்துக்கு அந்த இறைவன் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் செய்யணும். அதுக்கு அடுத்தது என் வழி தனி வழி அப்படின்னுவாங்க. இந்த சிம்மராசிக்காரங்க என்னைக்குமே அந்த சிம்மராசினா அந்த கெத்து அப்படின்னுவாங்க. அவங்க பாடு என்னவா இருக்குது அந்த குரு பயிற்சி சிம்மராசிக்கு எப்படி இருக்குங்க? நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சிம்மராசி இருக்கிறாங்க. சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் மிக்க ஒரு ஆள். சிம்ம ராசினால ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி பேரை கேட்டாலே சும்மா அலறுது இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த ராசி அன்பர்கள் வந்து செயல்படுவாங்க. எதற்கும் துணிந்தவர்கள், யாருக்கும் பயப்படாதவர்கள், நேர்மையானவர்கள். முக்கியமான ரொம்ப நேர்மையான ஆள் சிம்மராசிக்காரர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையானவங்க, நேர்மையானவங்க. அதனால யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்கள பார்த்து தான் அடுத்தவங்க பயப்படுவாங்கன்ற மாதிரியான ஒரு கம்பீர தோற்றமும் கொண்ட எல்லா ஆளுமை மிக்க ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் என்பது மிகையாகாது. இந்த ராசிக்கு வந்து லாபஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறார் குரு பகவான். இனிமேல் தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். தொழில் தொடங்குறதுன்னா தொழில் ரீதியான நிறைய வேலைகள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தொழில் செய்கிறதுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு புதுசாக வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவருக்கும் வந்து ரணருண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறார். இவரோட பார்வை இருக்குது. பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்கள் ஐயாப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் மிக அற்புதமா இருக்குது. தொழில் தொடங்கலாம், சிறப்பா இருக்குதுன்னு சிம்மராசி நேயர்கள் சொன்னார். நேயர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திடீர்னு எச்சரிக்கைன்றார். அது என்ன இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்? அது எதுவும் இல்லையா, சிம்மராசிக்கு கண்ட சனி. ஓ அப்படியா? 7 சனி. ரொம்ப எச்சரிக்கை. சிம்மராசிக்கு கண்ட சனி நடக்கிறது. 7 சனின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்களிடம் சற்று அன்பாக இருக்க வேண்டும். தொழிலாளர்ல நீங்க சொல்றீங்க, வேலை செய்யற தொழிலாளர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். ஆமா, சற்று அன்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எது ஒன்றும் பாத்தீங்கன்னா நேர்மையாக பயப்படவே மாட்டாங்க. உண்மையை உண்மையாக சொல்லக்கூடிய அன்பர்கள் அவர்கள், சிம்மராசி அன்பர்கள். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. உண்மையை உடைக்கிறதுக்கு நான் ஏன், கடவுள் என்கிட்ட இருக்கிறேன் அப்படின்றத தைரியமாக பேசக்கூடியது சிம்மராசி அன்பர்கள். அதே மாதிரி ஆளும் கட்சி பெருமளவில் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள் தான் வந்து இந்த அரசாங்கத்தை ஆளக்கூடிய லக்னங்களாக இருக்கும், ராசிகளாக. முதல்வர் கூட சொல்லுவாங்க, அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மையார சொல்லுவாங்க சிம்மராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆளுமை கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. பல ஜோதிட வல்லுநர்கள், ஜோதிட மேதைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சிம்மராசிக்கு 10ல் குரு வருவதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி விடுமுறை எடுக்கக்கூடாது. சிம்மராசிக்கு அடிக்கடி ஒரு காலத்தை போட்டு லீவ் எடுத்துறாரு. ஆமா, அனாவசியமாக விடுமுறை எடுக்கக்கூடாது. 10ல் குரு இருப்பதுன்னா பணம் விஷயத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டும். 10ல் குரு பணம், செலவு, பதவி போய்விடும் என்று சொல்வார், ஒரு வாக்கியம் உண்டு. அதனால வந்து சற்று நிதானம் தேவை. தொழிலிடத்தில் அன்பு, தொழிலர்களிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் வந்து வருகின்ற குரு பயிற்சி அவருக்கு சிறப்பாக இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்கள் வந்து சிவ வழிபாடு எடுத்துக்கிட்டா எல்லா விதத்திலும் அவங்களுக்கு வந்து கைமேல் பலன்கள் காணலாம். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கெலாம் சின்ன சின்ன தகராறுகள், குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது.
ஐயா சொன்ன மாதிரி இந்த கண்ட சனி இருக்கிறதுனால வாயை மூடிட்டு இருக்கணும். அமைதி, மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்லுவாங்க. மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்லுவாங்க. பிரச்சனை வரும் என்று தெரிந்தவுடன் நாம் அங்கிருந்து விலகுவது சாலச் சிறந்தது. ஸோ அந்த மாதிரியானது. ஐயா சொன்ன மாதிரி திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபட்டு வர பிரச்சனைகளிலிருந்து விலகி செல்லலாம். ரொம்ப அழகா சொன்னாருங்க ஐயா. மொழிகளிலே சிறந்த மொழி மௌன மொழி. அந்த மௌன மொழியை கடைபிடிச்சா சிம்மராசி நல்லா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஐயா இப்போ ஒரு பக்கம் எச்சரிக்கை விடுகிறார் ஐயா, இப்படிதான் இருக்கணும், நல்லா சிறப்பா இருக்கும், தொழிலெல்லாம் தொழிலாளரோட அவங்க இணைந்து செயல்பட்டா நல்லா இருக்கும்னு 2 ஜோதிட வல்லுநர்களும் சொல்லிட்டாங்க. இதுக்கு பரிகாரம் என்ன? கோயிலுக்கு போனா இந்த இருக்கிற இந்த எச்சரிக்கைலாம் எப்படி சேஃப்டியா இருக்கலாம்? சிம்மராசி அன்பர்கள் சிவன் கோயில், சிவனை வழிபட வேண்டியதை கை கொள்ளணும். முக்கியமா எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அதை ஞாயிற்றுக்கிழமையில வழிபடுவது ரொம்ப விசேஷம். இன்னும் பிரதோஷ தினங்கள்ல வழிபடலாம். அப்படி பிரதோஷ தினங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் இன்னும் ரொம்ப சிறப்பாக அவங்க அந்த நேரத்துல என்ன பண்ணலாம், கோதுமையால் ஆன பிரசாதத்தை இறைவனுக்கு படைத்து வரக்கூடிய அடியார்களுக்கு தானம் அளிக்கலாம். அல்லது சனிக்கிழமை கோதுமையை ஊற வைத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டு போய் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அகத்திக்கரையோட சேர்த்து இதை கொடுக்கலாம். சுலபமான இங்க சென்னையில இருக்கக்கூடிய அன்பர்கள் ரவீஸ்வரர் கோயில் இருக்கு வியாசார்பாடியில. வியாசர் வியாச முனிவர் தங்கி இருந்த இடத்துல சூரிய ஒளி விசேஷமான தலம். அது ஞாயிறு இருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்துல ஞாயிறு தலங்கள் இருக்கு. இதெல்லாம் முடியல கூட அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவனை என்ன பண்ணலாம், நம்ம 10 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, ஏன்னா நல்லெண்ணெய் தீபம் தொழிலுக்கும் உகந்தது. அந்த இடமாற்றம், பதவி மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் வரும்னு சொன்னாங்க இல்லையா ஐயா. அதனால இந்த நல்லெண்ணெய் தீபங்களை ஒரு 10 எண்ணிக்கையில ஏற்றி கோதுமை பிரசாதத்தை நம்ம கொடுத்தோம்னா, எங்கெல்லாம் சிவனை வழிபட்டோம்னா அவங்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாது. சிவன் நிச்சயம் பார்த்துவார். அன்பே சிவம்ன்ற மாதிரி ஐயா அந்த சிவனை வழிபட்டால் எல்லா வழியும் கிடைக்கும்னு ரொம்ப அழகா சொல்லிட்டார். இந்த ராசிகாருக்கு ரொம்ப அழகா இருக்குது. இப்ப சிவனை நாம் துதிக்கணும். அதுக்கு எப்படிப்பட்ட இடர் வந்தாலும் அது விலகும்னு சொல்லியிருக்காரு பதிகத்துல. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமா, இதுவோ எமை ஆளுமா, நீவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடுதுரையானே ஆவடுதுரையனே. இந்த இடரினும் தளரினும் பதிகம் 10ஐயும் பாடினாக்கா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ரொம்ப அருமையா சிம்மராசிக்கு அருமையான சிவபெருமானுடைய அந்த இன்னொரு பரிகாரத்தையும் அவர் பாடினார். அடுத்தது ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறாங்க. ராசியில மட்டும் கன்னி ராசின்னு பேருயா, படாத பாடுபட்டுட்டோம். இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்னவா இருக்குன்றத நேர்கள், நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியினுடைய நேர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேர் எதிர்பார்ப்பாங்கிற ஒரே ராசி கன்னி ராசி. ஐயா தான் கன்னி ராசி. இந்த குரு பகவான் எப்படி கண்டி ஏதாவது வழி உண்டா அப்படின்றத ஐயா தான் சொல்லி ஆகணும். புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, புத்தி கூர்மை அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். கன்னிராசிக்காரர்கள் எல்லாமே படிப்புலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல தேர்ச்சி வாய்ந்த அன்பர்களாக தான் இருப்பாங்க. கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே மினிமம் ஒரு டிகிரியானாவது முடிச்சிருப்பாங்க கன்னிராசி. அந்த அளவுக்கு படிப்பில் தேர்ச்சி பெற்றவங்க. படிப்புன்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கலையிலையுமே, படிப்பு இல்லைன்னா படிப்பு தான் அப்படின்றது இல்லாமல் எந்த கலையை எடுத்தாலும் அந்த கலையில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னாக்கா கன்னிராசியை சொல்லலாம். காரணம் என்னன்னா ராசிநாதன் புதன். அந்த புதனுடைய அந்த புதனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த கன்னிராசிக்காரர்கள் கல்வியிலையும் சரி, எந்த ஒரு தொழில் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி தேர்ச்சி பெற்றவங்க. அந்த புத்தி கூர்மை ஜாஸ்தி. எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக அலசி ஆராய்ஞ்சி பார்க்கக்கூடியவங்க. டக்குன்னு யாரையும் நம்பிடவும் மாட்டாங்க. உடனடியாக டக்குன்னு யாரையுமே நம்பிடவும் மாட்டாங்க. எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஆனா நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக உசிரியை கொடுக்குறவங்க கன்னிராசி அன்பர்கள். ஐயா இப்ப நீங்க தான் சொல்லணும். எப்படின்னா ஐயா சொல்லிட்டார், கன்னிராசிக்காரங்க கலையிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குவார்கள். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னார், நம்பிட்டா அவங்களுக்கு உயிரை கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
இந்த கன்னிக்கு ராசிக்கார் அப்படின்னாவே ஏதோ அந்த காதல் வயப்படக்கூடியவர்கள் ரொம்ப நிறைய பேர் லவ் பண்ணுவான்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? கட்டாயம் சொல்லணும். அதுக்கு கட்டாயமாக எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க எல்லாரும். பாசத்துக்குரியவர்கள், அததான் காதல்ன்றாங்க. அன்புக்கு உடையவர்கள், அரவணைக்கு உடையவர்கள். புரியுங்களா? அதாவது என்னன்னா எது ஒண்ணு அரவணைச்சு செல்லக்கூடியவர்கள். வித்தியார்த்தி, புதன் வந்து வித்தியார்த்தி, கல்விக்குடைய அதிபதி, புத்திகாரகன், வித்தியார்த்தின்னு வாங்க வர. எது ஒண்ணு கன்னிராசி அன்பர்கள் வாசம் மிகுதியாக வைப்பாங்க, எல்லாரிடத்திலும் அன்பாக பழகுவார்கள். அவருடைய புத்தி கூர்மை, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எது ஒன்றும் ஐயா சொன்ன மாதிரி கூர்மையாக யோசித்து செயல்படக்கூடியவர். ஏனென்றால் அந்த கன்னிராசியில உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரத்தினால ஆளும் திறமை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஆளுமை கொண்டவர்களா? ஆமா, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் 9ஆம் இடத்தில் இருந்து கன்னிராசிக்கு ரிஷபராசியில் இருந்த குரு 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பதனால பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த ரொம்ப நாட்களாக வேலை செய்யாதவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானம், அதாவது பூர்வீக சொத்து வர வாய்ப்புகள் உண்டு. திருமண தடையெல்லாம் நீங்கிடும். நீங்களே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி காதல் வயப்பட்டவர்கள் இந்த வருடத்துல கன்னிராசி என்பதற்கு சீக்கிரமாக காதல் திருமணம் நடக்க, ஆமா, காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் மிகுதியாக உண்டு. கன்னிராசி நேயர்கள் இது ஐயா சொல்றத குறிப்பா நீங்க கவனிச்சு வச்சுக்கீங்க. கன்னிராசி என்பதற்கு காதல் திருமணம் நடைபெறும் பெரும்பாலும். அதே மாதிரி கன்னிராசிக்கு 6 சனி இருக்கிறதுனால என்னன்னா ருணரோக சத்ரு சொல்லுவாங்க. அது 6 மணி நேரத்துக்கு சாப்பிட வேண்டும். அதே மாதிரி அந்த கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால மற்றொரு இடத்தை வேலையை ஒப்படைக்க கூடாது. நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். தங்களுடைய வேலை தங்களே செய்வது சிறப்பு. மற்றொரு இடத்தை வேலை செய்து அது எதனால சரியா செய்யலைன்னா இவங்களுடைய பேர் கெட்டு போக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதனால முக்கியமாக இருக்கணும். இந்த வருடம் கன்னிராசி அன்பர்கள், குழந்தைகள், பெரிய படிப்பு காலேஜ் போற குழந்தைகள்லாம் நிறைய மார்க்குகள் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. நிறைய டிகிரிகள் நிறைய எடுப்பாங்க. மார்க்கு கல்வியில வந்து நிறைய பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பேச்சு ஐயப்பன் வணங்கறதுனால வந்து கடன் தொல்லைகள் வந்து தீரும். எனவே வந்து கன்னிராசி என்பவர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று ஐயப்பனை வணங்கி வாருங்கள். கன்னிராசி என்பவர்கள் திருப்பதி போகலாம். திருப்பதி செல்வது, சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் மிகவும் சால சிறந்தது. ஐயப்பா எல்லாம் ஐயா அவங்க சொல்லிட்டாங்க. கடைசி நீங்க தான் எப்பயும் பரிகாரம் சொல்லுவீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் பிரச்சனை பிரச்சனை தீர்க்கிறது நீங்க தான். அது சொல்லிட்டார். என்ன அதனால சுப பலன்கள் என்ன, விரயங்கள் என்ன அப்படின்றத நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள் சொல்லிட்டாங்க. ஐயா தான் அந்த பரிகாரத்தை சொல்லணும். எந்த கோயிலுக்கு அவங்க மேலோங்கி சிறப்படைவார்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல அமோகமா தான் இருக்கு. அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் இறைவன் அந்த குரு பயிற்சி பலன்களை இன்னும் அதிகமாக பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெருமாளை வழிபடுவதை வந்து வச்சுக்கணும். ஏன்னா கன்னிராசியில் பிறப்பதற்கே பெருமாளுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் வந்து தொண்டு செய்திருக்கணுமா. எந்த வகையிலாவது பெருமாளுக்கு தொண்டு செய்தாதான் கன்னிராசிலே பிறக்க முடியுமா. அதனால கன்னிராசிகள் வந்து பெருமாள் வழிபாடை வந்து என்ன பண்ணணும், புடிச்சுக்கணும். அதான் கன்னிராசியில பிறகு பெருமாள்ன்ற பேரு திருநாமமும் கொள்றாங்க. அடுத்து இன்னொன்று சிறப்பு, நம்ம வந்து தலங்கள்ல பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை புடிச்சுக்கணும். இந்த கன்னிராசி பச்சை குடை. அதே மாதிரி அழகர் இப்ப சித்திரை திருவிழா நடக்குது. அழகர் பச்சை பட்டுடுத்தி வருவார். திருமணத்துக்கான வருகிறார். ஆமா, அழகரையும் பிடிச்சிக்கணும், தங்கையை பிடிச்சு அப்புறம் அண்ணனையும் பிடிக்கணும். புதன்கிழமை தோறும் நவதானியங்கள்ல பச்சை பயிறு பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கலாம், இல்ல பசுவுக்கு கொடுக்கலாம், இல்ல நம்மளே சுண்டல் செய்து சாப்பிடலாம், வீட்டுக்கு வந்தவங்க கொடுக்கலாம், அக்கம் பக்கத்துல கொடுக்கலாம். இந்த மாதிரி பரிகாரங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள் இந்த புதன்கிழமை மிக அற்புதம் அந்த பரிகாரத்தை செய்ய சொல்லியிருக்கிறார். அதை காட்டிலும் பெருமாளை வந்து எப்பொழுதும் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஐயா அந்த பெருமாளை தரிசிப்பதற்கு இதை பாடம். பச்சை மாமலை போமேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இல்திர லோகம் ஆளும் அச்சுவை பெயினும் வேண்டேன் அரங்கமானகருளானே ஊரிலின் காணி இல்லை
உறவு மற்றொருவர் இல்லை பாரினில் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகிறேன் ஆருளர் கடை கண்ணம்மா அரங்கமானகருளானே. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஸ்ரீ ரங்கநாத பெருமானை ஆழ்வார்கள் பாசுரம் மூலமா ஆமா. அழகா ஐயா பாடுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கன்னிராசி நேயர்கள் தவறாமல் பெருமானுடைய அந்த நமஸ்காரத்தை துதிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது துலாம் ராசிக்காரங்க எல்லாத்தையும் இடம் போட்டு பார்க்கக்கூடியவங்க, அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம ராசிக்கு ஐயா என்ன சொல்ல போறார், குரு பயிற்சி ஆகிட்டார், என்ன ஆக போகிறது அப்படின்றது ஐயா தான் சொல்லணும். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துளாராசி அன்பர்களே, சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை செல்கிறது. குரு பெயர்ச்சி அடைகிறார். விரயஸ்தானம், தனஸ்தானம், சுகரோகஸ்தானம் ஆகியவை பார்க்கிறார். விரயஸ்தானம்னு சொல்லச்சவே மறுபடியும் இந்த செலவுகள், மருத்துவ செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுகரோகஸ்தானம்னாலே மருத்துவ இதுதான் வருது. ஸோ விரயஸ்தானம்னாலும் சுகரோகம்னாலும் இதுலேயே மருத்துவ செலவுகள்லேயே வந்துடும். அது ரெண்டுத்துலேயுமே வந்துடுது. எல்லாத்தையுமே ஐயா சொன்ன மாதிரி எடை போட்டு பார்க்கக்கூடிய ஆள் நிதானத்துக்கு துளாராசிக்காரால் தான் சொல்லலாம். ரொம்ப நிதானமானவங்க, எடுத்தேன் கவுத்தேன்னு எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாரையும் எடை போட்டுருவாங்க, பார்வையிலே எடை போட்டுடுவாங்க. இவங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்க. ரொம்ப சாந்த ரூபம், அன்பானவங்க, அன்புக்கு அருமையானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இந்த குரு பலன், இந்த குரு பெயர்ச்சி சுமாரான பலன்களை தான் தர்றது. துளாராசி ஐயா எப்பவுமே அவர் சொல்லும் போது எச்சரிக்கை சுமார பலன்களை ஐயா சொல்லிடுவார். ரொம்ப சிறப்பா வெளிப்படை பேசுறாரு. அதற்கான தீர்வு ஐயா தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சுமாரான போதே துலாம் ராசிகர்கள் முகமே வாடிச்சு. ஐயா தான் சொல்லணும் அதுக்கு என்ன வழிமுறை. துளாராசி அன்பர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுடைய பணம் ஒரு ரூபாய் விட அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ராசிக்குடைய நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நேர்மை. அதனால அதே மாதிரி எது ஒன்றும் மனதில் கஷ்டத்தை சுமக்க கூட மாட்டாங்க. சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க. அதனால நேர்மையாக இருப்பார். மற்றவருடைய பணம் நமக்கு தேவையில்லை என்ற வைராகத்தோடு இருக்கக்கூடியவர், நியாயமாக இருக்கக்கூடியவர், நேர்மையாக இருக்கக்கூடியவர். அதனால இந்த துலா ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி குரு 8ல மறைந்தாலும் கூட துலாம் ராசிக்கு 2ஆம் அதிபதி விருச்சிக ராசியை பார்க்கறதுனால கடன் பிரச்சனை கட்டாயமாக நீங்கிவிடும். துலாம் ராசிக்காரங்க இதை கண்டிப்பா நீ குறிச்சு வச்சுக்கணும். கடன் பிரச்சனை நீங்கிவிடும். ஏனென்றால் 8ல மறைந்தா கூட 2ஆம் இடத்தை பார்க்கிற, தனஸ்தானத்தை பார்க்கிற. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி துலா ராசிக்கு 5ல சனி நிக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கிராம புறங்கள்ல உள்ள ஊர் காவல் தெய்வ முனீஸ்வர வழிபாடு, கருப்பண்ணசாமி வழிபாடு, மதுரை வீர பௌர்ணமி காலங்கள்ல வழிபாடு செய்த சிறப்பாக இருக்கும் தங்களுக்கு. துலா ராசிக்கு உடைய 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி செவ்வாய், முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவாய நமக. ஏன்னா அவரே குரு, சிவனுக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமான் இல்லையா, சிவனுக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமான். அதனால 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி முருகப்பெருமான குருவாக நினைத்து நீங்க வழிபட்டினா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும். திருமணம் இதெல்லாம் பண்ணலாமா? தாராளமாக கைகூடும். ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் சற்று தள்ளி போக வாய்ப்பு. 3 மாதங்கள் தள்ளி போகும். கட்டாயமாக வெற்றிகரமாக முடியும். ஏனென்றால் 2ஆம் இடத்தை குரு பார்க்க, 8ல் மறைந்தாலும் கூட 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் கட்டாயமாக அவளுக்கு திருமண பிராப்தி ஏற்படும். திருமணம் ரொம்ப சந்தோஷம். குலதெய்வ வழிபாடு செய்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளா அந்த குலதெய்வ அருள் கடாட்சத்தை, அந்த தெய்வத்துடைய பரிபூர்ணமான அருளை இந்த வருஷத்துல புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா சொல்லிட்டாரு, குறிப்பா ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லியிருக்கிறார்.
துலாம் ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இப்போ நிறைய துலாம் ராசிக்கு சில ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், துலாம் ராசிக்காரர்கள் என்ன கோயிலுக்கு போகலாம், ஒருவேளை குலதெய்வமே தெரியல அப்படின்னு என்ன மாதிரி வழிபாட்டுகளை செய்யலாம்? அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு குலதெய்வம் தெரியும். குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு அவங்களுடைய வழிமுறை மரபுப்படி செய்யலாம். எந்த வித மாற்றமும் அதுல இல்லை. அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா மகாலட்சுமி தாயாரை வந்து பிடிச்சிக்கணும். அதெல்லாம் சென்னையில அஷ்டலட்சுமி கோயில் இருக்கு, அதுக்கு போயிட்டு வரலாம். பெசன்ட் நகர்ல. அப்புறம் திருநின்ற ஊர்ல பக்தோச்சல பெருமாள் எண்ணெய் பெத்த தாயார்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஆகவே 2 கோயிலுக்கும் செல்லலாம். எங்கெங்கெல்லாம் மகாலட்சுமி நின்ற ஊர் அப்படின்னா திருநா மகாலட்சுமின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அம்மா இருக்க நின்ற ஊர் அது. அதனால வந்து அந்த ஊருக்கும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஐயா சொன்ன மாதிரி 2ஆம் அதிபதி வந்து செவ்வாய். ஒரு பக்கம் 12ல வந்து சுப செலவுகளை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய கணவர் மூலமா, தன்னுடைய துணை மூலமா, அல்லது 2ஆம் அந்த இது துணை மூலமா, வாழ்க்கை துணை மூலமா வருமானம் வரும். ஏன்னா அங்க குரு பாக்குறாரு. ஒரு பக்கம் செலவு ஆகிறதுக்கு அளவுக்கு வருமானம் வரும், செலவாகும். இதை வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை தூரம் மகாலட்சுமி வழிபடணும். மொச்சை அதுக்குரிய தானியம், சுக்கிரன் மொச்சை பயிர், அதை வந்து நம்ம ஊற வச்சு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா வந்து 2க்கும் 7க்கும் உரியவர். அங்க போயிட்டு முருகனை வழிபடலாம். வழிபட்டு இதை தானம் பண்ணலாம், பிரசாதமா விநியோகம் பண்ணலாம். பசுமாட்டிற்கு தரலாம், வெள்ளிக்கிழமையில அகத்திக்கரை தரலாம். இது செய்தாவே வந்து நல்ல அமோகமா இருக்கும். ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டீங்க ஐயா. இதுக்கு முருகப்பெருமான நீங்க தான் வர வைக்கணும் பரிகாரத்துக்கு. முருகப்பெருமான திருப்பாதாரம் இந்த உலகினில் உனையன்றி துணையேது முருகா. ஆதாரம் நின் திருப்பாதாரம் ஓதாரும் தன்னை உணர்ந்தாரும் போற்றும் போதனே சுவாமி நாதனே என்றும் ஆதாரம் நின் திருப்பாதாரம். பெற்றனை பெரிதும் மகிழன்னையும் நீ, பேணி என்னை வளர்க்கும் தந்தையும் நீ, கற்ற கலை யாவினுக்கும் குருவும் நீ, கலியுக வரதாயல் கண் கண்ட தெய்வமே அப்படின்னு, கலியுக வரதா என் கண் கண்ட தெய்வமேன்னு முருகப்பெருமானுடைய பாதங்கள்ல போய் சரணடைய சொல்றாரு சுவாமி. அதே மாதிரியே சரணடையட்டும் எல்லாரும். முருகப்பெருமானுடைய அருள் துலாம் ராசிக்கு கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள். அடுத்தது ஐயா நீங்க தான் சொல்லணும், எல்லா ராசி வரும்போது அடுத்தது திக்கு திக்கு திக்குன்னு விருச்சிக ராசியா இருக்கு நம்மளுக்கு. என்ன ஏன்னா அவ 7.5 இதுல சனி பகவானுடைய ஆட்சியில அவங்க படாத துன்பங்கள் இல்லை. இப்பதான் கொஞ்சம் அப்படியே ரிலீவாகி அடுத்த வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படிங்க இருக்குது, என்ன சிறப்பா இருக்க போது, என்ன அவங்களுடைய பலன்களை சொல்லுங்க. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்திருந்த குரு பகவான் சப்தமஸ்தானத்துக்கு மாறுகிறார். லாபஸ்தானம் தனஸ்தானம், தனஸ்தானம்னு வரைச்சவே இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு நேயர்களே யூகிச்சிருப்பாங்க. மிக அற்புதமான ஒரு காலமாக இப்போ அமையும் உங்களுக்கு. இத்தனை நாள் ஐயா சொன்ன மாதிரி 7.5 சனியில் படுத்திண்டு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்த நீங்கள் இனிமேல் இந்த குரு பெயர்ச்சியினால் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். சுகபோக வாழ்க்கைக்கான வாழ்க்கை வழிமுறைகளுக்கு வந்து உங்களுக்கு குரு பகவான் அமைச்சு கொடுப்பார். ரொம்ப அழகா ஐயா சொன்னார். இப்பதான் அவர் எதுவும் எச்சரிக்கை இல்லாம சொல்லியிருக்காருங்க. அப்ப ஏதாவது எச்சரிக்கையா இருக்கணுமா அதை விருச்சிக ராசிக்காரங்க? ஏன்னா அவர் எச்சரிக்கை விடுக்கல. இப்ப நீங்க தான் அதை எச்சரிக்கை இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லணும். விருச்சிக ராசி அன்பர்கள் சுறுசுறுப்பானவர்கள். சுறுசுறுப்பானவர்கள். அதே மாதிரி அவங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லாரிடத்திலும் கேள்வி என்ன புரியலையே, எதுவுமே செய்யறது எனக்கு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் மனக்குழப்பமா பட மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள். அந்த விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குரு 7ல போற சமசப்தம பார்வை. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை விசேஷம். சமசப்தம பார்வை சொல்லுவாங்க அந்த குரு பார்வை. அந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால இந்த வருஷம் ரொம்ப நாளா கல்யாணம் தடைப்பட்டு இந்த அன்பர்களுக்கெல்லாம் வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறும்.
அவருடைய கல்வி வளம்லாம் எப்படி இருக்கு? எதனா புதுசா கல்வி இந்த அரசு பணிகள் கிடைக்கிறது அந்த மாதிரி கட்டாயமாக அரசு பணிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இளைஞர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அரசியல் சம்பந்தப்பட்ட தேர்ச்சிகளும் உண்டு. அரசு தொழிலும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கூட அந்த விருச்சிக ராசி என்பதற்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி சொல்லுவாங்க. அது என்ன இருக்குது? அந்த சனி விருச்சிக ராசி பார்வை பெற்றாலும் கூட குரு பார்ப்பதனால் கோடி நன்மை. குரு பார்வை அதை சனி பார்த்தால் கருகும் சொல்லுவாங்க. அந்த அதே இடத்த குரு பார்க்கறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைங்க நல்ல மார்க் மதிப்பெண்கள் நிறைய எடுப்பாங்க. நீண்ட நாட்களாக காதல் வயப்பட்டவர்கள் இந்த வருடத்தை விருச்சிக ராசி என்பதற்கு அர்த்தாஷ்டம சனி பார்வை பெற்றாலும் கூட விருச்சிக ராசிக்கு குரு பார்வை பெறனால சிறப்பாக திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி முக்கியமான கேள்வி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் தான் நான் கிரகப்பிரவேசம் பண்ணுவேனா அந்த ஒரு எண்ணம் இருக்கும். வீடு கட்டுறது. ஆமா, ஏனென்றால் செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர்கள், பூமிகாரகன் அங்காரகன் சொல்லுவாங்க. அந்த செவ்வாய வீட்டை வந்து குரு பார்க்கறதுனால நிறைய அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பூமி பிராப்தம் ஏற்படும், திருமண தடை நீங்கும், காதல் சுபமாக தாய் தந்தையுடன் அமோகமாக திருமணம் நடைபெறும், பிரிந்தவர்கள் கூடுவார்கள், பிரிந்தவர்கள் கூடுவார்கள். அதே மாதிரி கல்வி தகுதி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக இந்த ஒருவருடன் தலைவலி, ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் நீங்கும். இந்த விருச்சிக ராசியை நல்லா கவனிச்சு, ஒற்றை தலைவலி இனிமேல் உங்களுக்கு நீங்கி விடும் சற்று. ஆமா, விருச்சிக ராசி என்பதற்கு ஏன்னா குரு பார்வை பெறதுனால என்னன்னா கொஞ்சம் தலைவலியில நீங்க வாய்ப்புகள் உண்டு. சமசப்த பார்வை, அமோகமான பார்வை, 7ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை. இந்த ரிஷபராசில இருந்து விருச்சிக ராசியை பார்க்கறதுனால 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7 வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கக்கூடிய இந்த வருடம் குரு பலாபலன், குரு பார்வை, குரு கடாட்சம் அமோகமாக இருக்கும். அனைத்து விதத்திலும் இந்த விருச்சிக ராசி வெற்றி மேல் வெற்றி காண்பார்கள். ஐயா வெற்றி மேல் வெற்றின்ட்டாரு. அதுக்கு மேல மெகா வெற்றி அடையணும்னா என்ன வழிமுறையா? இவன் இந்த விருச்சிக ராசியாருக்கு இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரி பெருமாளை வணங்கணும், எந்த கடவுளை வணங்கினா சரியா இருக்கு? விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணனா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 2க்கும் 5க்கும் உடையவர். அவரு போயிட்டு 7ல வந்து இருக்கிறார். அதனால விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சினால என்னடா நன்மைன்னா, தனக்கு கிடைக்க வேண்டிய தனம், வாக்கு, பொருளாதாரம், குடும்பம், செல்வாக்கு இது வரைக்கும் மதிக்கவே மாட்டாங்க. அவர் பேச்ச நல்லதான் சொல்லுவாரு, நல்லதுதான் சொல்லுவாரு. ஆனா அது ஒரு பேச்சு எடுபடாது. ஆனா ஆமா எடுபடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா 5ல குழந்தை கூட கேட்காது. இந்த குழந்தை பிறப்பு இல்லாதவங்க, குழந்தை மதிக்காதவங்க, இவங்க எல்லாம் வந்து இப்ப எல்லாம் ஷைன் ஆயிடுவாங்க. ஆமா, மனைவி மூலமா நல்ல ஆதாயம் வரும், நண்பர்கள் மூலமா நிறைய ஆதாயம் வரும்ன்றாங்க. நண்பர்கள் மூலமா இன்னும் வந்து நல்ல நண்பர்கள் மூலமா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும், நல்ல அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும். இவங்களை என்ன பண்ணா எப்பொழுதுமே விருச்சிக ராசி நேயர்ல வந்து குருவை வந்து பிடிச்சிக்கணும். எப்பொழுதுமே முருகனும் குருவும் தான் இவங்களுக்கு வந்து முக்கியம். அதே மாதிரி ஜீவ சமாதி உள்ள நம்ம குரு பீடங்கள் சென்னையில திருவான்மையூர்ல பாம்பன் சுவாமி சமாதிகள் இருக்கு. அடுத்து வந்து நம்ம குரு வழிபாடு பண்ணோம்னா நம்ம பாடியில வந்து திருவழிதாயம் இருக்கு, ஆலங்குடி, இந்த மாதிரி. அப்புறமா திருவட்டியூர்ல பட்டினத்தார், இந்த மாதிரி மகான்கள், இந்த மாதிரி ஜீவசமாதி உள்ளவங்களை வந்து நம்ம எப்பவுமே கையில வச்சு, ராகவேந்திரர் ஐயா சொன்ன மாதிரி விஷ்டமா, நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து எந்தவித துன்பம் வந்தாலும் அது பாதி கிணறு தாண்டி இருக்கான்னு ஐயா சொன்னார். அர்த்தாஷ்டம சனி 4ல சனி, முழு கிணறு ஒன்றும் தாண்டல. நான் கூட என்ன நினைச்சேன். ஆனா அப்படி இருந்தா கூட காலபைரவர் வழிபாடு நம்ம சனிக்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போவது, காராமணி அவித்து செவ்வாய்க்கிழமையில நம்ம வந்து பிரசாதம் முருகனுக்கு படைத்து விநியோகம் பண்ணலாம். பசுமாட்டிற்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மஞ்சள் வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுக்கலாம். உன்னை வந்து அதிகப்படுத்தும். ரொம்ப அழகான அந்த இதெல்லாம் சொன்னீங்க. அதுக்கடுத்து நீங்க இப்போ நம்முடைய மகான்களை பற்றி ஒரு பாடல் பண்ணீங்க. மகான்களை வழிபட சொல்லி இருக்கிறார். அதிகமா மகான்களை பற்றி சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா. சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா. சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே
அருள்வாய். சதா சலித்து சளைத்த மனதினிலே, சதா சலித்து சளைத்த மனதினிலே, சதா சிவா என்றுனை ஓர் நொடி பொழுதும் இடைவிடாது சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். அருமையான குரு பாடல். நல்ல அருமையான நம்முடைய அந்த மகான்களையே ரமண நேரில் மகரிஷியோட தரிசித்த ஒரு அற்புதமான பாடல் ரமண ஐயா பாடினார். மகரிஷியோட ரொம்ப பாடல். மகிழ்ச்சிங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் மோதிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த தனுசு ராசிகிட்ட மட்டும் வச்சுக்க கூடாது அப்படின்னுவாங்க. தனுசு ராசினாவே எல்லாரும் போயினா வில்லம்போடங்கிற ஒரு ஆள் அது. அல்ல தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படியா இருக்குது? ஏன்னா அவங்ககிட்ட மட்டும் உஷாரா இருன்றாங்க. அவங்க உஷாரா இருக்கணுமா இல்ல தனுசு ராசிக்காரங்க உஷாரா இருக்கணுமா? குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, ஐயா சொன்ன மாதிரி அவங்கிட்ட கூட மோதிடக்கூடாது. ரொம்ப அதாவது சண்டைக்காரங்க அப்படின்றது இல்லை, வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை விட மாட்டாங்க. அது கரெக்ட். அது ஒன்றும் தவறு. அப்படி ஒரு இதுதான் அவங்கள வந்து நம்ம பார்க்குறோம். அதே சமயம் வந்து ரொம்ப பழமையான விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்றுப்பாங்க. அந்த அவங்கள மாதிரி ஏற்றுக்கக்கூடிய ஆளுங்க வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நாளாக வந்து பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தார். இப்போ வந்து ரணருண விமோசன ஸ்தானத்தில் சேர்ந்துறார். ஸோ அது இல்லாமல் வந்து குரு பார்வை வந்து பார்த்தா விரயஸ்தானம், தன வாக்கு ஸ்தானம், லாபஸ்தானம் இதை பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து குரு பெயர்ச்சி வந்து மத்தியமமான பலன்களை கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி மத்தியமமான பலன்களை கொடுக்கும். ஸோ தனுசு ராசி அன்பர்கள் தங்களுடைய குரு பெயர்ச்சின்னு ராசிநாதனே குரு அப்படின்றதுனால பயப்பட வேண்டாம். எந்த பிரச்சனை இல்லைன்றீங்க. ஆனாலும் கொஞ்சம் அவர் எச்சரிக்கையும் செய்கிறார். பயப்படாதீங்க. ஆனாலும் என்ன செய்யணும் ஐயா தான் சொல்லணும். தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாடு அதிகமாக கையாளக்கூடியவர், ஒரே எண்ணம் கொண்டவர். எப்படி வில்லும் அம்பும் ஒரே பார்வையாக செலுத்தக்கூடிய அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள். அவருடைய எண்ணங்கள் எதுவோ நடக்குமா அப்படின்ற கேள்வி கடவுளிடத்துல முறையிடுவாங்க, மனிதரிடத்தை முறையிட மாட்டாருங்க. ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் நடைபெறணும்னா அவங்க ஆன்மீக வழிபாடுல அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள். அந்த தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதிக்குரிய குரு 6ல் நிற்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா 6 அதாவது 6ல் இருந்தானா 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி சொல்லுவாங்க. இருந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் வந்து வீண் வெறியங்கள் எல்லாம் வந்து சற்று நிறுத்தி வைப்பார். 12ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட தனுசு ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு 6ல் குரு பயிற்சி ஆனாலும் 7ஆம் பார்வையாக விச்சிக ராசி பார்வையும் மகர ராசிக்கு 9ஆம் பார்வையை பார்வைனால இந்த வீண் விரயங்களை பெருமளவில், ஏன்னா 100% இல்லாம ஒரு 50% மட்டும்தான் அவங்களுக்கு வந்து செலவுகள் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளோட கல்வி சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக அவர் குலதெய்வம் தெரியாதவங்களாம் இந்த வருஷம் குலதெய்வ அருட்கடாட்சத்தால் இதுதான் குலதெய்வம் தெரிய வாய்ப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இவன் வியாபாரங்கள் ஏதாவது புதுசா தொடங்கலாமா இந்த ராசிக்காரர்கள்? இந்த வருஷம் இந்த குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாத காலம், இந்த குரு பேச்சு பிறகு 5 மாதம் 5 மாதம் காலம் தொடங்கணும். ஆவணி மாதத்துக்கு மேல எந்த ஒரு வேலையை எடுத்தும் தைரியமாக செய்யலாம். திருமண இது சுபகாரியங்கள். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனுசு ராசிக்கு 6ல் குரு மறைந்தாலும் ஓகேங்களா, 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சா கூட விச்சிக ராசி 12ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கறதுனால இந்த வருஷம் தனுசு ராசி என்பது நீண்ட நாள் தடை, திருமண தடை விலகும். புத்த பிராப்தி, நல்ல மருத்துவரை பார்த்து நீங்க புத்திர பேருக்கு நீங்க மருத்துவரை அணுகி அவங்க சொன்ன மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா, ஆமா நல்ல மருத்துவரை பார்த்து நல்ல அனுபவம் மிக்க பெரிய மருத்துவரை பார்த்து அவங்க சொல்றபடி நீங்க இந்த வருடத்துல எப்படி பார்த்தாலும்
ஆவணி மாதத்திற்கு மேல் புத்திர பிராப்தி ஏற்படும், திருமண தடை நீக்கும், வீணற்ற விரைய ஸ்தானம்லாம் இந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ல குரு மறைஞ்சா கூட, ஏன்னா ராசிநாதன் தனக்கு கெடுதி செய்ய மாட்டார். அதனால வீண் விரயங்கள் எல்லாம் நடக்காது. ஏன்னா அவரை 2ஆம் தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்த மகர ராசியை பார்க்கறதுனால செழிப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் எது ஒன்றும் கடவுளுடைய பிரார்த்தனையை செய்து நீங்க குருவை, தன்னுடைய ராசிநாதனான குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ராகவேந்திர சுவாமி வழிபாடு, வீர பிரம்மேந்திர சுவாமி மகான் அவருடைய பட்டினத்தார் வழிபாடு, ராமலிங்க சுவாமி வழிபாடு, அதெல்லாம் பௌர்ணமி நாட்களில் வலம் வந்தீங்கன்னா அந்தந்த குரு பீடத்துல போயிட்டு, குரு ஆசிரமத்துல போயிட்டு உங்களுக்கு பிடித்த குரு மகான்கள் சித்தர்கள் வழிபாடு எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கைமேல் பலன்கள் காணலாம். குரு கடாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு என்றென்றும் உண்டு, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா ரொம்ப அற்புதமான செய்தியை சொன்னார். எந்த சுபகாரியங்களா இருந்தாலும் 5 மாதம் பொறுத்து செய்யுங்க அப்படின்னு அறிவுறுத்திருக்கிறார். ஐயா இந்த 5 மாதங்கள் பொறுத்து அவங்க செய்யறது, அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பரிகாரம் பண்ணா அது இன்னும் சிறப்பா இருக்கும், என்ன கோயில்களுக்கு செல்லலாம், என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்? தனுசு ராசி அன்பர்கள் ஏன்னா அவங்க தனுசு வில்லுன்னு சொன்னாங்க. எப்படி ராமன் ஒரு வில் ஒரு சொல்லுன்ற மாதிரி இவங்க உண்மையை பேசுவாங்க. குரு ஸ்தானத்துல இருந்து மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அதனாலதான் யாரும் பாக்குறதுக்கு பயப்படுறாங்க. அது ஒரு காரணம். இவங்க என்னன்னா 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. 6ஆம் இடம் ருணோக சத்திரஸ்தானம். குரு இருக்கிற இடமத்தையும் கொஞ்சம் தூய்மைப்படுத்திடுவாரு. இது வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நீண்ட நாள் ஒரு நோய், ஒரு மாத்திரை எடுத்திருக்கிறோம், அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். ராசிநாதன் சாப்பிட வேண்டிய அவசியம் நிவர்த்தி ஆகும். அதுல முன்னேற்றம் கிடைக்கும். அந்த மாதிரி இவங்களை வழிபட வேண்டிய கோயில் பரிகாரம்னு கேட்டீங்க. தட்சிணாமூர்த்தி ஐயா சொல்லிட்டாரு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏன்னா அது குருவுடைய வீடு. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் வெண்மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, கொண்டக்கடலை சொல்லுவாங்க. இதை நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு குரு பகவானுக்கு தான் பரிகாரம் இல்ல, அவருக்கும் பண்ணலாம். சரி, நம்ம தட்சிணாமூர்த்தியும் அவரை விட இவர் சிவன் பெருமானுடைய மூர்த்தம் இல்லையா? இவரு பெரியவர், சிவன் பெரியவர். எல்லாம் யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கு மாதொரு பாகனார் வருவாரு சிவஞான சித்தியார்ல சைவ சித்தாந்த சாத்திரத்துல சொல்லி இருக்கு. நம்ம எந்த வழிபாடு பண்ணாலும் அங்க கடைசியா சிவனுக்கு தான் போய் சேரும். அங்க அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர். அதனால நம்ம அவருக்கும் செய்யலாம். முதல்ல நவகிரக வழிபாடு அதை செய்துட்டு, தெரியாதவங்க பாமர மக்கள் போய் அங்க செய்யறாங்க, அதுவும் தப்பு இல்லை. அதனால அங்க அவருக்கும் செய்யலாம். இந்த வியாழக்கிழமை தோறும் இந்த வழிபாடு செய்யணும். பசுமாட்டிற்கு வெண்மூக்கடலையில ஊற வச்சு தரணும். அடுத்து ஏதாவது ஒரு மஞ்சள் கலர்ல கைக்குட்டையாவது கையில வச்சிருக்கோம். இது சிறப்பு அவங்களுக்கு. மஞ்சள் கைக்குட்டையாது, கட்சிப் சொல்றோம் இல்லையா, அது மஞ்சள் கலர்ல இருக்கணும். இதெல்லாம் செய்தா அவங்களுக்கு சிறப்பு தான், பயப்பட வேண்டியதில்ல. தனுசு ராசிக்காரர்கள் கம்பல்சரி ஐயா மஞ்சள் துண்டு போட்டுற மாதிரி எப்பொழுதுமே மஞ்சள் அந்த துண்டு கைக்குட்டையை வச்சுக்கினா போதும். அது அடுத்தது இதெல்லாம் சொல்லிட்டாரு ஐயா. இதை பாசுரங்கள் எல்லாம் ஐயா ராமலிங்கம் பிள்ளை ஐயாவுடைய பாசுரம் பண்ணா மகிழ்ச்சியா இருக்கு. ராமலிங்கம் அடிகளாரதான் சொல்றாரு ஐயாவும். ஆமா ஆமா, ரொம்ப அற்புதமா சொன்னாரு ஐயா. அதுக்கு முன்னாடி ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அதனால இதை பாடிடுவோம். என்னன்னா ராகவேந்திரரை போய் பாருங்க அப்படிலாம் மகான்கள். ஆமா, அதனால அந்த ராகவேந்திரர் பாடிட்டு பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே பூலோக சொர்க்கமே மந்திராலயம் புவனமும் போற்றிடும் மந்திராலயம். பூலோக சொர்க்கமே மந்திராலயம் புவனமும் போற்றிடும் மந்திராலயம். பிரகலாதராயரின் பிருந்தாவனம் குரு ராகவேந்திரரின் மந்திராலயம். குரு ராகவேந்திரரின் மந்திராலயம். குரு ராகவேந்திரா 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 குரு ராகவேந்திரா. கவலைகள் போக்கிடும் கருணாலயம், கர்மவினை தீர்த்திடும் மந்திராலயம். கருணாமூர்த்தியில் பிருந்தாவனம் குருராஜர் வாழ்ந்திருக்கும் மந்திராலயம். குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா குரு ராகவேந்திரா.
ரொம்ப அற்புதம்யா. குரு பகவானுக்காகவும் பாடிட்டார், அவரை வழிபடக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர எம்பெருமானை பற்றி பாடிட்டீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா. அதுக்கு அடுத்ததுதான் மகர ராசிக்காரங்க எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க படாத துன்பங்கள் இல்லையா. இந்த லாஸ்ட் சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, அந்த பல துன்பங்கள், வீட்டுல குழந்தைங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு, இப்படி நம்ம காதாலே கேட்டிருக்கிறோம். இந்த மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படா வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பா அவங்களுக்கு சுப பலன்களாகவும் இருக்குதுன்னு ஐயா வந்து சொன்னார், அது வரக்கூடிய ராசிகள்ல. அப்போ அந்த மகர ராசியினுடைய அந்த பயிற்சி எப்படி இருக்குதுங்க குரு பயிற்சி மகர ராசிக்கு? சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, ஐயா சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டு காலம் ஏழரை சனினாலையும் அஷ்டம சனினாலையும் நிறைய பாதிப்புகளை, நிறைய கஷ்டங்களை, கடன் தொல்லைகள், முக்கியமாக வந்து கடனால் தொல்லைகள் ரொம்ப சில பேருக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட முடியாதபடிக்கான அந்த அளவுக்கு உண்டான ஒரு கடன் தொல்லைகள்லாம் இருந்திருக்கும். கடன் கொடுத்தவங்க வந்து ரொம்ப நச்சரித்து வாங்கக்கூடியது. கடனை வந்து ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை அடைக்க முடியாமல் இன்னொரு கடன் வாங்குறது எப்படின்னு. ஆமாம், இந்த கந்து வட்டியில் மாட்டிட்டு முழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவ்வளோ நாள் பண்ணி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த ராசிக்கு வந்து குரு பகவான் சுக பலனை கொடுக்குறார், மகிழ்ச்சியான ஒரு செய்தி. தனஸ்தானத்தை கொடுக்குறார், ஆனால் சுகபோக ஸ்தானத்தையும் கொடுக்குறார். அதனால் மகர ராசிக்காரர்கள் வந்து இந்த ஆண்டு உங்களுடைய கடன் தொல்லைகள் சற்று குறையும், பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடன் பட்டார் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. இந்த கடனுக்கு வாங்கி வதப்படுறது எல்லாருக்குமே அவ்வளோ கஷ்டம் இருக்கும். நேயர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த துன்பத்துல தான் வெளியே வந்திருப்பாங்க. இப்போ இந்த மகர ராசிக்கு ஐயா வந்து ஒரு வழி சொல்லிட்டார், கண்டிப்பாக கடன் பிரச்சனை தேர்ந்துடும், இனிமேல் வாழ்க்கையில ஒரு வழி கிடைக்கும், இந்த வாழ்வு இன்னும் அவனுக்கு மேம்படணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி இன்னும் எப்படி இன்னும் சிறப்பாக இருக்கும், அவனுக்கு என்ன மாதிரி ஒரு சிறப்பாக அமையும்? மகர ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக எனக்கு எப்போதான் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்ற ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குரு பார்வை 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கறதுனால, 7.5 சனி பாத சனியாக நடந்தாலும் கூட மகர ராசி அன்பர்களை வந்து குரு பார்வை 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால இந்த வருடம் அவங்க நினைத்தது அனைத்து விதத்திலும் செழிப்பாக வெற்றிகரமாக முடியும். அந்த மகர ராசிக்கு 5ல் இந்த 7.5 சனியில பாத சனி நடந்தாலும் கூட கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, அக்கம் பக்கம் சகோதரர்கள் பிரச்சனை எது இருந்தாலும் கூட புத்திர பேர் இல்லாதவங்களாம் ரொம்ப மன சஞ்சலப்பட்டு இருந்து இருப்பாங்க. மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆனால இந்த வருடத்துல அவங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு புத்திர பேர் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் குரு புத்திரகாரகன், அதனால புத்திர பாக்கியம் கண்டிப்பா புத்திர பாக்கியம் ஏற்படும், நிச்சயமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி நிற்கிறதுனால அனாவசியமாக மற்றவர்களை ஏளனமாக பேசக்கூடாது. ஏன்னா ராசிநாதன் தீங்கு செய்ய மாட்டார். 7.5 சனி நடந்து பாத சனியாக நடந்து கொண்டிருந்தால் ஒரு கேள்வி மட்டும் இடையில, இந்த இப்ப 7.5 முடிஞ்சிருக்குது, அந்த பாத சனி அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குதுன்றீங்க. ஆனா இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய சுபபலன் கிடைக்கின்றீங்க. ஆனா இந்த பாத சனின்னு சொல்றீங்கல்ல, இப்ப இது மாதிரி ஏதாவது பாதங்கள் விபத்துக்கள், ஒரு வாகன ஓட்டியாவோ டிரைவராவோ இல்ல வேற மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஏதாவது விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இது ஏதாவது குரு காப்பாற்றுவாரா? குரு பார்வையினால குரு பார்வைப்பட்டால் தீங்கு விலகும் கட்டாயமாக. சரி சரி சரி. இருந்தாலும் 2.5 வருஷத்தை அவர் பாத்துக்குவார். ஆமா, இருந்தாலும் கூட நம்ம சற்று நிதானமாக வண்டி வாகன செல்வது சிறப்பு. தேவையற்ற வீண் வாதங்கள் கூடாது, புரியுதுங்களா? தேவையற்ற வீண் வாதங்கள் கூடாது. அந்த 7.5 சனியில வந்து 2ல் சனி இருந்தாலும் கூட என்னன்னா அந்த சிகிச்சையில கொஞ்சம் கொஞ்சமா சிறிதாக நம்ம போன தனுசு ராசி பார்த்த மாதிரி அந்த நோய்கள்ல கொஞ்சம் கட்டுக்குள் வர வாய்ப்புகள் நிறைய உண்டு. குழந்தைங்க ரொம்ப நாளா என்னோட குழந்தை படிப்பே ஏறல சாமின்னு நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க, குழந்தைங்க நல்லா மதிப்பெண்கள் எடுப்பாங்க, படிப்பு நல்லா இருக்கும், குழந்தைகளோட படிப்பு விஷயத்துல இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அரசு பணிக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருந்தா கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். மகர ராசி என்பதற்கு 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கூட அவரு 3ஆம் இடத்துல சனி பாரு, குரு சனி பார்வை பெறனால என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் முயற்சி செய்யணும். 7.5 சனிக்கிட்ட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு மகர ராசியை பார்த்தாலும் கூட தைரியமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக காண்கலாம். குரு பலன் உண்டு. அவருக்கு 9ஆம் பார்வையோ குரு பார்வை ஏற்படினால்
எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம இப்ப செல்லாத ஐயா சொன்ன மாதிரி இடங்களிலும் செல்ல வேண்டாம். சொல்லிக்கிறாங்க இல்லையா? இல்லைங்களா? ஆமா பாதசனி பாதசனி சொல்ல வர்றாரு. பாதசனிக்கு மகர ராசிக்காரர்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு இல்லைன்னா வெண்ணெய் சமர்ப்பிச்சாக்கா இந்த பாதசனியோட தொல்லையிலிருந்து விலகலாம். தப்பிக்கலாம்ன்றாரு. பொதுவாகவே வந்து பரிகாரம் சொல்லிட்டாரு. சனி அப்படின்னச்சேவே 2 பேர்கிட்ட போனோம்னா நம்மளை சனி பகவான் வந்து தொல்லை தரமாட்டார். சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து விலகலாம் 2 பேர்கிட்ட. ஒன்று விநாயகர், 2வது ஆஞ்சநேயர். பேச்சுலர் கிட்ட போயிட்டா பிரச்சனை இல்லை. இவா 2 பேர்கிட்டயும் தான் வந்து சனி பகவான் வந்து தொடாத ஆளுன்னு பார்த்தா இவா 2 பேர் தான். அதனால இவா 2 பேர்கிட்டயும் போனோம்னா, அதுவும் முக்கியமா இந்த மகர ராசிக்காரர்கள் பாதசனி நடைபெற்று கொண்டிருக்கும் அன்பர்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவது, வெற்றிலை மாலை சாற்றுவது அப்படின்ற மாதிரியான பரிகாரங்கள் பண்ண, பூஜைகள் செய்ய அவர்களுடைய அந்த பாதசனையினுடைய வீரியம் சற்று குறையும். வீரியம் குறையும். ஐயா இப்போ அதுக்கு ஒரு கேள்வியில் சொல்லிட்டார். ஐயா சுபபலன்களையும் சொல்லிட்டார். ஐயா தான் சொல்லணும், இந்த மாதிரி அந்த விரயம் இல்லாமல் தவிர்க்கணும், இந்த விபத்துகளையும் தவிர்க்கணும் அப்படின்னு எந்த மாதிரி கோயில்களுக்கு இந்த மகர ராசிக்கார் போனால் சிறப்பாக இருக்குங்க? மகர ராசி அன்பர்கள் வந்து நீண்ட நாளாக வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து ஐயா சொன்ன மாதிரி 5ல் குரு அமர்வதால நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏற்கனவே மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு கைவிட்டவங்க திரும்ப தொடரலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 5, அடுத்து வந்து 7, 11 பார்க்குறாரு. சொல்ல 11 லாபஸ்தானத்தும் பார்க்குறாரு அவரு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாதச்சனி ஒன்று தவிர மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதற்கும் என்ன மேலும் வந்து அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களை எப்போ என்ன பண்ணோம், ஐயனார், சாஸ்தா, ஐயப்பன், 18ஆம் படி கருப்பு, இப்படி மதுரை வீரன், இப்படி கிராமிய தெய்வங்களை வந்து வழிபடணும். அதுவும் சனிக்கிழமையை வழிபடலாம். அடுத்து வந்து பிரசாதமா எல்லோரைன்னு சொல்லுவாங்க. ஐயாக்கெல்லாம் தெரியும் எப்படி செய்யணும்ட்டு. அந்த எல்லோரை கலந்தது வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். அல்லது நவதானியங்களை ஊற வைத்து பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். இதெல்லாம் செய்ய சொல்ல. அடுத்து பைரவர் வழிபாடு. ஏன்னா சனி பகவானுடைய குருவே பைரவர் தான். இப்ப நம்ம குரு பயிற்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால அவர் பைரவரை வழிபட்டாவே அவர் தர வேண்டியதெல்லாம் அப்படியே என்ன துன்பம் இருந்தாலும், ஏன்னா அது மகரம் வந்து அவருடைய ஆட்சி வீடு. பொதுவாகவே நமக்கு நாமே துன்பத்தை சேர்த்துக்க மாட்டோம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். 2வது இவர் குரு பகவான் குரு கிட்ட போறாரு, அதனால பைரவர்கிட்ட போறாரு. அதனால அதுவும் வந்து நிவர்த்தியில எந்த விதமான விபத்துக்கள் ஏற்படாது. நல்லா வந்து இது பண்ணலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. கருப்பண்ணசாமி இதெல்லாம் வணங்குற ரொம்ப அழகா சொன்னீங்க. இருக்கிற அந்த கிராமிய தெய்வங்கள் எல்லாம் வணங்கலாம். குறிப்பா அந்த மகர ராசிக்காரர்கள் இந்த மாதிரி பிரச்சனை விடுபடலாம் அப்படின்றத அது பேச்சுலரையும் வணங்க சொல்லிக்கிறார் ஐயா. அதனால எங்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு பேச்சுலர் ஆஞ்சநேயர் தான். ஐயா ஆஞ்சநேயருடைய அந்த பாசுரங்களை பண்ண மகிழ்ச்சியா இருக்கும். ராமனின் நாமம் சொன்னால் ஓடி வருவான் ஹனுமான். ஸ்ரீராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் ஹனுமான். க்ஷேமம் நமக்களிப்பான் ஸ்ரீராம பக்த ஹனுமான். க்ஷேமம் நமக்கருள்வான் ஸ்ரீராம பக்த ஹனுமான். அஞ்சனையின் மகனாய் அவதரித்தானே ஹனுமான். நம்மை ஆதரித்தாளே வருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய ராம். அருமையா அருமையா ஆஞ்சநேயர் பெருமானே நேரடி நிக்க வச்சு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்பொழுது அதை பார்த்த ஒரு மகிழ்ச்சிகரமா ஏற்படும். எப்படா நம்மளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா அந்த கும்பம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த கும்பமேளை பார்க்கும்போது சரி அந்த அழகா இருக்கும். அப்படியேப்பட்ட அந்த கும்பராசிக்காரங்க படாத பாடுபட்டுருக்கிறாங்க ஒரு 4 வருஷமா. அந்த ராகு பயிற்சி பல சோதனைகள், எந்த பேச்சு இருந்தாலும் ஐயோ நமக்கு தான் வருது அப்படின்ற ஒரு துன்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்குதுங்க? சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, உழைப்பாளிகள் அப்படின்னா இந்த கும்பராசிகளை சொல்லலாம். உழைப்பின் மூலம் வந்து முன்னுக்கு வந்தவங்க தான் அவங்க.
யாருடைய பூர்வீக சொத்தோ இல்லை கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த முயற்சியினால தான் வளர்ச்சியாக வந்திருப்பாங்க. வெளி உலகத்துக்கு தான் யார் என்பதை காட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள் கும்பராசி அன்பர்கள்னு சொல்லலாம். அவர் சுகஸ்தானத்துக்கு வரார். தொழில் ஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார். ஸோ அதனால் மேலும் உழைப்பினுடைய முக்கியத்துவம், உழைச்சா எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்றத உண்மையாக அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் தற்போது கும்பராசி அன்பர்களுக்கு வந்துள்ளது. ரொம்ப சிறப்பாக கும்பராசி மிக அற்புதமாக இருக்குதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாருங்க. இந்த கும்பராசிக்காருக்கு இன்னும் என்ன வேற சிறப்புகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குதா, அதான் நேயர்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க கும்பராசிக்காரங்க. கும்பராசினாலுமே கலசம், அதுதான் சொல்லுவாங்க. இந்த கும்பராசி உள்ள ஒரு நிறைய புதிர்கள் நிறைய இருக்கும். அவர்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சுபமா வைக்கக்கூடியது இந்த கலசம். அது அதோட சின்னம் கலசம் இல்லையா? இந்த கும்பராசிக்குரிய சின்னம் கலசம், அதுதான் கும்பன்னு சொல்லுவாங்க. அந்த கும்பராசி அன்பர்கள் 7.5 சனியில ஜென்ம சனி நடந்தாலும் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துன்பத்துல இருக்குதா அவங்க தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் பயம் இல்லை. ஏன்னா ராசிநாதன் மகர ராசிக்கும் கும்பராசிக்குரிய நாதன் சனி பகவான் கும்பராசியிலே இருக்கனால ஆன்மீக வழிபாடு அதிகமாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர் இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக வழிபாடு நிறைய அவர்கள் தொடர வாய்ப்புகள் உண்டு. 1, 4, 7, 10 இந்த குரு கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க. குரு கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல குரு செல்வதனால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வீட்டு வேலைகள்ல சுபமாக நடைபெறும். கிரகப்பிரவேசம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்கு 2ல பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறார். அதே மாதிரி கும்பராசிக்கு 8ல கேது நிற்கிறதுனால என்னன்னா வண்டி வாகனங்களை சற்று நிதானம் தேவை. தாய் தந்தையோட பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த கும்பராசி அன்பர்கள் அம்மாவை அப்பாவை எங்கிருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் கூட அவங்கள ஃபோன் போட்டு அம்மா நல்லா இருக்கிறியாம்மா, அப்பாவிடத்தில் அன்பாக பேச வேண்டும். தாயிடத்தில் ஏதாவது உதவிகள் செய்து அவங்களுக்கு என்ன சொல்லாங்க அவங்க படி கேட்டு நடந்துக்கினா சந்தோஷமாக இருக்கும். தாய் தந்தை ஆசீர்வாதம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் இந்த கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும். 4ல் குரு இருப்பதனால் ரிஷபராசியில குரு சஞ்சாரமாகி அவர் 7ஆம் வாரிய விச்சிக ராசி பார்த்தாலும் கூட இந்த சொந்த தொழில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம சரி கும்பராசி இருந்தாலும் கூட சுய தொழில் ஏற்பட முதலாளியாக வாய்ப்புகள் உண்டு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பூர்வீக அனுகிரகம் பெற்றவர்கள் இந்த கும்பராசி அன்பர். ஆன்மீக எல்லா அனைத்து கடவுளுடைய அவங்க எந்தெந்த கடவுளுடைய வழிபாடு செய்கிறாங்களோ கும்பராசி அன்பர்களுக்கு சீக்கிரமாக பலிதமாகும். ரொம்ப அற்புதமா சொன்னார். ஏனென்றா ஒரு யாக வழக்க சொல்ல இந்த கலசம் வைக்கிறோம், ஒரு நவராத்திரி பூஜையில கலசம் வைக்கிறோம், கலசம் இல்லாத பூஜைகளே கிடையாது. அதனால கும்பராசிக்குள்ள அதிகபூர்வமான நிறைய புதையல்கள் இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பிறவி ஞானம் உண்டு. படிப்பு கம்மியா இருந்தாலும் கூட பூர்வீக அறிவு வித்யார்த்தி புதனுடைய கடாட்சமும் உண்டு. நல்ல விதத்துல அந்த குரு பகவான் 4ல கேந்திர ஸ்தானத்துல குரு இருக்கனால செழிப்பாக இருப்பார்கள். சுய தொழில் அமையும். அரசு வேலை அமைய வாய்ப்புகள் உண்டு. குரு 7ஆம் பார்வையாக விச்சிக ராசியை பார்ப்பதனால் கும்பராசி அன்பர்களுக்கு அரசு வேலை தொடர வாய்ப்புகள் ஏற்பட தாராளமாக முடியும். எந்த விதத்திலே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிறப்பாக இருக்கும். 2ல் ராகு 8ல கேது நிற்கிறதுனால வண்டி வாகனம் சற்று நிதானம் தேவை. எச்சரிக்கையா இருக்கணும். தேவையற்ற தாங்களே முன்னின்று பணம் கொடுக்க கூடாது. கேட்காம ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. தேவையற்ற அதாவது மரியாதை வாசல் மரியாதை சொல்லுவாங்க. ஒருத்தங்க மதிக்கலைன்னா அவங்க நம்ம வீட்டு பக்கம் போகாம இருப்பது சரி, நன்மை தரும். ரொம்ப அழகா சொன்னார். அதாவது அந்த பெற்றோர்களை பேணி காக்கணும் கும்பராசிக்காரர் அப்படின்னாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம் அப்படின்னு வைக்கிறாங்க. அவர்கள் பெற்றோர் இருப்பதா அனாதை இல்லம் அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லுவார். அது மாதிரி ஐயா ரொம்ப நல்ல விஷயம் சொன்னார். அதாவது ஒரு ராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய விஷயமே பரிகாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெற்றோரை பேணி காப்பதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்றது ரொம்ப அழகா ஐயா சொன்னார். அவர்களுக்கு தொண்டு செய்தாலே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் பெற்றோர்களை பேணி காக்கணும்.
இதை ரொம்ப நல்லா நீங்கள் கடைபிடிக்கணும்னு ஜோதிடர் ஐயா சொல்லியிருக்கிறார். அடுத்தது இந்த பல பிரச்சனை ஐயா சொன்னார், என்னதான் இருந்தாலும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும், அதில் பாதுகாப்பாகவும் இருக்கணும்னு ஐயா சொல்லியிருக்கிறார். 2 ஜோதிட வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஐயா தான் வந்து எந்த மாதிரி கோயில்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரீங்க, இந்த கோயில்களுக்கு போனால் அந்த பரிகாரம் செஞ்சால் நல்லது அப்படின்ட்டு. இந்த ராசி பலன் உள்ளவர்கள் எந்த கோயிலுக்கு போனால் அவங்களுடைய நிவர்த்தி ஆகுங்க? கும்பராசி அன்பர்கள் என்ன பண்ணோம், பொதுவாகவே மங்களத்தின் அடையாளம் கும்பம். ஐயா வந்து அழகா சொல்லிட்டாரு. அதை இவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல மகர ராசி அதிபதி தான், இவங்களுக்கும் ராசி அதிபதி சனி பகவான் தான். இப்போ ஜென்மத்துல இருக்காரு இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் பலம் தான், நல்ல ஆயுள் எல்லாம் கெட்டி அடிப்பட்டாலும் அவங்க வந்து நல்ல அதிகமாக தான் இருப்பாங்க. இந்த விபத்துக்கள் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா பைரவர் வழிபாடு தான். பைரவர் வழிபாடை வந்து கும்பராசி அன்பர்கள் செய்யணும். அதே மாதிரி எல்லோரை தானம் பண்ணலாம். இப்போ வந்து அவங்களுக்கு நீண்ட நாள் ஆசை, 4ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு, வண்டி வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்க எவ்வளவு காஸ்ட்லியான அது விலைய மதிப்பு உள்ள வாகனத்தை வாங்கணும்னு நினைச்சாங்களோ அதை வாங்கிடுவாங்க. ஏன்னா குரு பயிற்சி 4ல் வந்திருக்கு. அதே மாதிரி தாயாரை பார்க்கணும்னு சொன்னாரு, 4ஆம் பாவம். தாயார் உடல்நிலை ஏதாவது மோசமா இருந்தா நல்லா இருக்கும், தாய் வழியில நல்ல அனுகூலம் கிடைக்கும், அவங்க பார்த்துப்பாங்க. தொடர்ந்து பெருமாளையும் வழிபடணும், குரு பகவானையும் வழிபடணும். ரொம்ப அழகா சொன்னாருங்க ஐயா. இப்போ ஔவையார் பாடியிருப்பாங்க, அந்த பாட்டை நீங்க பாட ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா பெற்றோர்களை வணங்கினார் மிகப்பெரிய ஒரு சிறப்பு நீங்கிறார். தாயை சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தன்னலமற்றது தாயின் உள்ளம், தாய்மை நிறைந்தது கடவுளின் உள்ளம். அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 28/4/2024 சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதி காலை 8:22 வரை, பின்பு தேய்பிறை பூராட நட்சத்திரம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்பட தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு இருக்கும். என்னவா இருக்குது, எப்படி ஒரு நீண்ட நாட்களாக நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு பலமான பலன்களை, பணியில் ஒரு சில கௌரவமான நிலை உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அனுகூலமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் நிலவும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம். மேலும் பலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு உணவு விஷயத்துல கவனத்தோட இருக்கணும். மிதுன ராசி நேயர்களே, பல்வேறு வளமான பலன்கள் இன்றைய எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும்
மீனராசி என்பது சுறுசுறுப்பானவர், பண வரவுகள் மிக மிக வேகமா சிறப்பாக இருக்கக்கூடியவர். இருக்கும். இருந்தாலும் நல்ல சற்று நிதானம் முன்னேற்றம் தேவை. உண்டாகும். ஏனென்றால் கொடுத்த இந்த 12 சனி வாக்குறுதியை விரை சனியாக காப்பாற்றுவீர்கள். நிறைய சனி தொழில் நடந்து ரீதியாக கொண்டிருக்கிறது. ஒரு சில நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு மீனராசி என்பவர்கள் மூன்றில் வேலைக்கு ரிஷப ராசியில பணியில் ஒரு குரு சில நிற்கிறதுனால கௌரவமான நிலை தைரியமாக உண்டாகும். செயல்பட்டால் கடந்த கால நிச்சயமாக பிரச்சனைகள் காணலாம். எல்லாம் தற்போது விலகி தேவையற்ற ஏற்றமிகுந்த நண்பர்களை பலன்களை பழக்க அடையக்கூடிய வழக்கம் வாய்ப்புகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மீன ராசி தொழிலில் ஏழுல பார்க்கின்ற கேது. பொழுது புதிய அது யுக்திகளை பயன்படுத்தி நல்லவர்கள் அடைய சகோதரர்கள் வேண்டிய இருந்தா இலக்கை எந்த விதத்துல அடையக்கூடிய பாதிப்புகள் வாய்ப்புகள் இருக்காது. கூடா நட்பு கேடு தரும். வேலைக்கு செல்வது கெட்டவர்கள் நட்பு வைத்துக் பணியில் கொள்ளக்கூடாது. ஒரு சில ஏனென்றால் விரைய சாதகமான சனி பலன்கள் ஏற்படும். ஏழில் கேது. அதிகாரிகள் அதனால சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மேலும் இந்த பலமான பலன்கள் தொழிற்சாலையில வந்து அடைவதற்கு பார்ட்னர்கள் விநாயகர் வைத்து வழிபாடு வந்து செய்வாங்க இல்லையா, அது நல்லது. வேலையாட்கள் அவங்கள கடக நல்ல ராசி நண்பர்களா பார்த்து உங்கள் பார்ட்னரா ராசிக்கு வைத்து, உணர்வு இல்லைன்னா ஸ்தானம் என பணம் வர்ணிக்கப்படக்கூடிய ஏமாற்றி செல்ல ஆறாம் வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சந்திரன் விரைய அவர் சனி அமைந்திருப்பது 3ல் இருந்தா நல்ல அமைப்பாகும். 12ல் இருந்தாலும் கூட அது சனி மட்டும் பகவான் இல்லாமல் 3ஆம் ராசிக்கு இடத்துல குரு பாக்கியஸ்தானமான இருக்கிறதுனால 9ஆம் தைரியமாக வீட்டில் செயல்பட்டால் வெற்றி புதன், நிச்சயமாக செவ்வாய், காணலாம். ராகு போன்ற கிரகங்கள் நீர்நிலையில உள்ள நீர் எதிர்நீச்சல் தானங்கள், அதாவது போட்டாவது நீர்மூர் அடைய தானம், வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் இந்த உங்களுக்கு ஏற்படும். குளிர்பானங்கள் எடுத்த மக்களுக்கு பணியை வெயில் குறித்த காலத்துல நேரத்தில் வந்து செய்து விற்கிறது. முடிக்கக்கூடிய ஒரு பலம் குருவி, உங்களுக்கு காக்கா, உண்டு. பிராணிகளுக்கு தொழில் ரீதியாக பார்க்கின்ற ஜீவ பொழுது பிராணிகளுக்கு நீங்கள் நம்மளால சிந்தித்து முடிந்த செயல்பட்டால் உணவுகள் ஒரு கொடுக்கலாம். வளமான பலன்களை நீர்கள், அடையக்கூடிய ஆமா, வாய்ப்புகள் ஆமா உங்களுக்கு ஆமா நம்ம ஒரு புளி உத்தியோகத்திற்கு அருங்கும்புல் பசுமாடு கொடுத்தாலும் கூட கிடைக்கும். சற்று நீர் கொடுப்பது வேலையாட்களால் நன்று. சின்ன சின்ன நெருக்கடிகள் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு வேலையாட்களுடன் பேசுகின்ற பொழுது விரை சனி இருந்தாலும் பொறுமையோடு பயப்பட வேண்டிய கவனத்தோடு அவசியம் இல்லை. ஏன்னா முக்கிய 3ஆம் இடத்துல விஷயங்களை குரு வேலையாட்களிடம் நிற்கிறதுனால பயப்பட பகிர்ந்து வேண்டிய கொள்ளாமல் அவசியம் இல்லை. இருப்பது மிக 11ஆம் இடத்தை குரு பாக்கல. நீங்கள் சற்று பொறுமையோடு தேவையற்ற விரயங்களை ஒரு சில இவ்வளவு நாள் வளமான இருந்த விரயங்களை பலன்களை சற்று சற்று கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் உங்களுக்கு கம்மி ஆயிடும். ஏன்னா குரு மேலும் வந்து 11ஆம் இடத்தை பலமான பாக்குற மகர பலன்களை ராசியை. அடைவதற்கு அதனால இன்றைய விரயம்லாம் நாளில் சுத்தமாக கால பைரவரை அது சிறு சிறிதாக கம்மியாகிவிடும். சிம்ம நண்பர்களை ராசி நல்ல இடத்துல பார்த்து சூரியனின் ஆதிக்கத்தை பழக வேண்டும். ஏன்னா தேவையில்லை உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் கூட்டு தொழிலே ஒண்ணு செட் சஞ்சரிப்பது ஆமா, ஆகும். கூட்டு தொழில் இப்போதைக்கு அவங்க கோச்சாரப்படி ஒரு நல்ல சரியில்லை. ஒரு வளமான கோச்சாரப்படி பலன்களை சரியில்லை. அடையக்கூடிய அதே மாதிரி வாய்ப்புகள் இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடாது. ஆமா, எந்த மீன ஒரு ராசி என்பவர்களுக்கு விஷயத்திலும் நல்ல இப்போ ஒரு இந்த முன்னேற்றத்தை கோச்சாரத்துல அடையக்கூடிய ஒரு மீன வாய்ப்புகள் ராசியில் ராகு 7ல கேது நிக்கிறதுனால தொழில் ரீதியாக சென்னையில உள்ள பார்க்கின்ற சின்ன மக்கள் சின்ன காலாசி தடைகள் போட்டு இந்த இருந்தாலும் ராகு கேது எதிர்கொண்டு பரிகார நல்ல பூஜைகள் முன்னேற்றத்தை செய்யலாம். அடையக்கூடிய ஒரு அந்த வாய்ப்புகள் தெற்கு திசையில் உள்ள திருநாகேஸ்வரம், வேலைக்கு செல்வது நாகர் பணியில் கோவில், சின்ன சின்ன அது மாதிரி பிரச்சனைகள் ஸ்ரீமுகம், அது மாதிரி இருந்தாலும் சில கோயில் அதனை நாகர் வழிபாடு சமாளித்து செய்வது ஒரு நல்ல சிறப்பாக நிலையை இருக்கும். அடைவீர்கள். திருமண தடைகள் சக கொஞ்சம் விலக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அரசு சிறப்பாக பணிகள் இருப்பதால் அது ஒரு வாய்ப்புகள் வளமான உண்டு. பலன்களை மீனராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருந்து இன்றைய திருமண நாளில் தடை ஒரு வளமான ஏற்பட்டாலும் கூட பலன்களை நீங்கள் அடைவதற்கு குரு 5ஆம் பார்வையாக முருக பார்க்கறதுனால இந்த வழிபாடு வருஷம் செய்வது திருமணம் நல்லது. ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பரிகாரம் கன்னி சர்ப்ப ராசி பூஜை சர்ப்ப வழிபாடு செய்வது உங்கள் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு சுகஸ்தானமான ஒரு சிறிது 4ஆம் சிறிதாக வீட்டில் விரைய சனி அட்டமஸ்தானமான 8ஆம் அவருடைய வீட்டில் பார்வை சூரியன், சிறிது சுக்கிரன், சிறிதாக குரு போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் குறைஞ்சு செய்வதால் எந்த அது ஒரு இந்த விஷயத்தையும் 16ஆம் சற்று இடத்தை சிந்தித்து குரு நிதானித்து பார்க்கறதுனால பொறுமையோடு செயல்பட எல்லா வேண்டும். விதத்துல லாபகரமாக முடியும். தேவையில்லாத அலைச்சல் பரிகாரம் பாத்தீங்கன்னா குரு வழிபாடு எளிதில் சிறப்பாக முடிய வேண்டிய இருக்கும். விஷயங்கள் சற்று குருவுடைய தாமதமாகும். பார்வை எந்த ஒரு காரியத்திலும் ஆமா, சிறப்பாக திருமண தடை நீங்கும். இருக்கிறது. சகோதர உறவு ரொம்ப பொதுவாக நாள் அண்ணன் தம்பி சனி உறவுகள் ஆறு வந்து இருப்பதால் விலகி பண இருக்கு. வரவுகள் சிறப்பாக இருக்கும் அண்ணன் தம்பி என்றாலும் உறவுகள் அலைச்சல் பாதிக்கப்பட்டது காரணமாக மிகப்பெரிய ஒரு கேள்வி. அண்ணன் தம்பி உறவுகள் வந்து தொழில் பாதிப்படைந்தவர்களா இந்த ரீதியாக வருஷம் பார்க்கின்ற பொழுது அண்ணனா சின்ன இருந்தாலும் சின்ன நெருக்கடிகள் தம்பியா ஏற்படக்கூடிய இருந்தாலும் ஒரு நாளாக பேசுறதுக்கு இன்றைய நாள் இருக்கும். வருவாங்க. அவங்க உத்தியோகத்தில் அனாவசியமாக நீங்களா தேவையற்ற உங்கள் பேச்சு பணியில் அவர் மனசை சற்று புண்படுத்தாம கவனத்தோடு இருந்தால்தான் நீங்க அவங்க வர வேண்டியதுன்னா இருக்கக்கூடிய அண்ணன் பிரச்சனைகளை தம்பி நீங்கள் உறவுகள் சமாளிக்க சகோதர வேண்டும். சகோதரி உறவுகள் தேவையில்லாத நீடிக்கும், பழிச்சொற்களை மேம்படும், எதிர்கொள்ளக்கூடிய செழிப்பாக நிலை இருக்கும். உண்டாகலாம். ஆஹ், அதனால் திருமண யோசித்து தடை விலகும். பொறுமையோடு ஏழரை சனி செயல்படுவது நடந்தாலும் கூட நல்லது. கட்டாயமாக மேலும் பலமான திருமணம் பலன்களை நடைபெறும். நீங்கள் அடைவதற்கு பரிகார பூஜை, சிவன் சர்ப்ப ஸ்தானத்திற்கு வழிபாடு, சென்று நாகர் வழிபாடு சிறப்பு. செய்தோம்னா சிறப்பாக இருக்கும். துலா ராசி ராஜக்கிழமையில குரு வழிபாடு, ராசிக்கு தட்சிணாமூர்த்தி முயற்சி வழிபாடு, ஸ்தானமான மகான்கள் மூன்றாம் வழிபாடு, வீட்டில் சித்தர் வழிபாடு, மஞ்சள் நிறம் சந்திரனானவர் பெரும்பாலும் அவங்களோட ஒரு உங்கள் மஞ்சள் நிற ராசிக்கு துண்டு, 7ல் சுக்கிரன் ஒரு குரு கோல்டு நிற சஞ்சரிப்பது ஆமா நல்ல தங்க நிற வாட்சி, இதன் காரணமாக சந்தனம் மஞ்சள் நிறம் இல்லையா, நல்ல ஒரு சந்தனம். முன்னேற்றத்தை அந்த மாதிரி அடையக்கூடிய மஞ்சள் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நிறங்களை உண்டு. கட்டாயமாக உங்கள் இன்னொரு விஷயம் செயல்களுக்கு என்னன்னா, மீன ராசி என்பவர்கள், தனுசு ராசி என்பவர்கள் கொடுத்த வாக்குறுதி அவர்களோட உடம்புல ஒரு துளி தங்கமாவது இருக்க வேண்டும். நல்ல ஏன்னா வாய்ப்புகள் பொன்னவன் வந்து மன மகிழ்ச்சியை சொர்ணன் கொடுத்த பொன்னவன் சொல்லுவாங்க குருவே. காப்பாற்ற ராசிநாதன் ஆகிய நம்ம அவங்கள நண்பர்கள் ஒரு மூலமாக துளி ஒரு தங்கல் சில என்ன கூட வளமான அவங்க பலன்களை பலிதம் ஆவாது. அடையக்கூடிய வாய்ப்புகள் அதனால உண்டு. ஒரு சிறிது தொழில் மோதிரமோ ரீதியாக ஒரு அல்லது நல்ல சைனோ ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொன்னகை அவங்க இடத்துல நீண்ட நாட்களாக பொன்னகை இருக்கக்கூடிய பொன்னகையும் எல்லாம் இருக்க வேண்டும், தற்போது புன்னகையும் இருக்க வேண்டும். ஒரு வளமான பலன்களை அதனால எல்லா விதத்திலும் அவங்க வந்து இந்த வருடம் செழிப்பாக இருக்க. வேலைக்கு பெரிய சனி எந்த ஒரு பாதிப்பும் பணியில் ஒரு இருக்காது. சில கௌரவ குரு 5ஆம் இடத்தை
குரு பார்த்தோம்னா திருமண தடை விலகும். ஒரு வாய்ப்புகள் 9ஆம் இடத்தை, அதாவது குரு 7ஆம் இடத்துல பாக்குற விச்சிக ராசியை பாக்குறதுனால பாகிஸ்தான் விநாயகர் தந்தையோட ஆதரவு கிட்டும். மீனராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பயிற்சினா சகோதர சகோதரியோட நீண்ட நாளுக்கு துண்டிக்கப்பட்டுள்ள இந்த வருஷம் தங்கை அக்கா தம்பி எல்லாம் வந்து உறவுகள் மேம்படும். சனி சிறிது சிறிதாக விரயத்தை கம்மி செய்து கொள்வார். எளிதில் முடிய வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகி மன அமைதியை குறைக்கும். தொழில் பொதுவாக கொடுக்கல் மீனராசிக்கும் சரி தனுசு ராசிக்கும் சரி ஒரே நிதானத்தோடு மேலும் பலமான பலன்கள். ரெண்டாவது தனுசு ராசி மாதிரி மீனராசி பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும். தனுசு ராசிங்க அப்படியே சும்மா தனுசு டைப்பா கிட்ட போறதுக்கு. ஆனா மீனராசி அவர் ஜென்ம ராசியில் சந்திரன் அந்த தாய்மஸ்தானமான 5ஆம் வீடு தைரியமா போய் எதுனாலும் கேட்டலாம். கூட அவர் சொன்னாரு அது சொல்லக்கூடிய பதில் கூட அவங்களுக்கு சாதகமா இருக்கா பார்த்துதான் செய்வாங்க. இவங்க வந்து ஐயா சொன்ன மாதிரி 3ஆம் சகோதர நல்லா இருந்த மனக்கசப்பு பிணக்கு இதெல்லாம் நீங்கிடும். அதே மாதிரி ஆன்மீக செயலில் ஈடுபடக்கூடிய காரியம் வந்து கேதுவும் இருக்காரு, நண்பர்களும் பாக்குறாரு. அனுகூலமான பணிகளை ஈடுபடலாம், அதெல்லாம் கைகூடும். வேலைக்கு செல்பவர் ஆன்மீக பணியில வந்து சாதகமான ஆன்மீக சம்பந்தமான எல்லாமே நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் மேலும் பலமான பலன்களை கொடுக்கலாம். குடும்பத்தின் தேவையான ஒரு நவீனகரமான கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நவீன திருச்செந்தூர் முருகன் வந்து வழிபட அவருக்கு இன்னும் வந்து மனைவி பிள்ளைகள் வகையில் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி தரக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லும் போது அந்த கோயில் மேலும் பலமான பொறி வாங்கி உணவுகளை குறிப்பாக முருக வழிபாடு மகர ராசிக்காரர்கள் இன்னும் மேம்படுவதற்கான வழிமுறைகளை உங்கள் ராசிக்கு 2இல் சனி 12இல் சந்திரன் தேவையில்லாத முருகப்பெருமானோட நீங்க அவர் அடையக்கூடிய வழிமுறை எந்த ஒரு விஷயம் முருகப்பெருமானுடைய பொறுமையோடு செயல்படுவது நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமதலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் அருமதலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிமதலையாய் வளர்ந்து 16ஆய் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமதலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனையுன்ற நடி சேராய். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமஹ. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமஹ. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக இன்று இந்த குரு பயிற்சியினுடைய அந்த இடம் மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் மகத்துவத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் இந்த 4 பெரும் அறிஞர் பெருமக்கள் ஜோதிட நிபுணர்கள் ஐயா துணை செல்வராஜ் மிக அற்புதமான முறையில் ஜோதிடத்தையும் அதனுடைய வாழ்வியலையும் ராசி பலனுக்கு ரொம்ப அழகா எடுத்து வச்சிருக்கிறார். அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது நம்ம ஐயா டாக்டர் துவார ராஜா மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த ராசி பலன் கூடிய அந்த பரிகாரங்களையும் அவருடைய நற்பலன்களை எல்லாம் மிக அற்புதமாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை குறித்தாக் கொள்கிறோம். அடுத்ததாக ஐயா டாக்டர் சுப்பிரமணிய நாகராஜா அவர்கள்
ஒவ்வொரு கோயிலுக்கும் என்னென்ன சிறப்புகள், எந்தெந்த வழிபாட்டு முறைகளை இந்த 12 ராசிக்காரர்கள் வழிபட்டால் மிக சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை மேம்படையும், இந்த குரு பயிற்சியுடைய மாற்றம் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி நன்மைகளை எல்லாம் விளைவிக்கும் என்பதை மிக அற்புதமாக சொன்னார்கள். எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக அவர்களை நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்தது ஐயா பக்தி மாமணி பாடகர் ஐயா சாஸ்தா தாசன், ஐயப்பா தாசன், அந்த சக்தி தாசன் என்றெல்லாம் அவரை சொல்லலாம், அவர் முருகதாசன் என்று சொல்லலாம். அவ்வளவு அருமையான அந்த எல்லா பாசுரங்களையும் எல்லா பாடல்களையும் பாடி இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலம் வரக்கூடிய அந்த நற்செய்திகளை எல்லாம், என்ன மாதிரி பாடல்களை எல்லாம் மனமுருகி பாடினால் இறைநிலையை அடையலாம், நற்கதியை அடையலாம், நல் வாழ்வினை அடையலாம் என்ற ஒரு செய்தியை தன்னுடைய பாடலின் மூலம் சொன்ன ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குரு பயிற்சியானது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாறுதல்களையும் நல்ல வாழ்க்கையும் தர வேண்டும் என்று எங்களுடைய ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்விலும் வசந்தத்தையும் புத்துணர்ச்சியும் ஊட்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய பேராசிரியர் பொன்கி.